வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். மங்களம் தனது 60 வயது இடுங்கிய உடம்பை பழைய சேலைக்குள் வைத்துக்கொண்டு கண்கள் அகல ஆர்வமாய் கேட்டாள். ஏதாச்சும் வேணுமாமா? உடனே வாங்கி கொண்டு வாரேன் என்றாள். திவ்யாவிற்கு அது புன்னகையே வரவழைத்தது. ஒரு 1/4 கிலோ சந்தோஷம், 1/2 கிலோ மகிழ்ச்சி, 1 கிலோ ஆனந்தம் எங்காவது கிடைக்குமா? கிடைத்தால் வாங்கி கொண்டு வருகிறாயா என்றாள் பொன்முறுவலை விடாமல். அவள் சொல்வதை கேட்டதும் மங்களத்திற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அட என்னம்மா, நீ என்கிட்ட தமாஸ் பண்ணுறியா என வெற்றிலை பற்களை காட்டி சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் அவள். அவள் அப்படி உடல் குலுங்க குலுங்க சிரிப்பதை பார்த்த திவ்யா அவளையே ரசித்து பார்த்தாள். இந்த மங்களம் வாழ்க்கையில் கூட எவ்வளவோ சோதனைகள்தான், புயல்கள்தான். ஆயினும் இவள் கவலைப்படுகிறாளா? வளர்த்து ஆளாக்கிவிட்ட 2 மகன்களும் கல்யாணம் முடித்த கையோடு பொண்டாட்டியின் முந்தானையை பிடித்து கொண்டு சென்றுவிட அம்போவென விடப்பட்டவள்தான் இந்த மங்களம். 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்த்து வயிற்றுப்பாட்டையே ஓட்ட வேண்டிய நிலை. உடம்பில் தெம்பு இருக்கிற வரை உழைக்கிறேம்மா என சொல்லி எவ்வித அலுப்போ சோர்வோ இல்லாமல் சுறுசுறுவென நடமாட ஆரம்பித்தவளாம் இந்த மங்களம். இதெல்லாம் பாண்டியன் சொல்லித்தான் அவளுக்கு தெரியும். மேலும் இந்த மங்களம்தான் அவளுக்கு ஸ்பெஷல் பணியாளாய் ஏற்பாடு செய்திருக்கிறான் பாண்டியன். அவளை பார்த்தாவது நாம் கவலையை போக்கிக் கொள்ள வேண்டும், உற்சாகம் கொள்ள வேண்டும் என நினைத்தாள் திவ்யா. என்னம்மா அப்படி பார்க்குற? வியந்து கேட்ட மங்களத்தை உற்று பார்த்தவள், மங்களம், என்னை சும்மா திவ்யானே கூப்பிடேன், எதற்கு அம்மா அம்மானு போட்டு என்னை மேலும் சங்கடப்படுத்துகிற என தனக்கு அவள் பெரும் எஜமானி போல் மரியாதை கொடுப்பதை விரும்பாததை திவ்யா சுட்டிக்காட்ட மறுபடியும் சிரித்தாள் மங்களம். அட போங்கம்மா, நீங்கள் உங்களை திவ்யாமானு மட்டுமா கூப்பிட? திவ்யா கண்ணு, திவ்யா குட்டி, திவ்யா செல்லம் என்றெல்லாம் வாய் நிறைய உங்களை அப்படியே கொஞ்சி தான் கூப்பிட தோணுதுமா? அவ்வளோ அழகாக கொஞ்சிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்ப என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வருது. அப்போது நானும் உங்களை மாதிரி தான் துருதுருன்னு இருப்பேன். மங்களம் சொல்லியபடி தனது முகத்தை விழித்து கண்களை உருட்டி காட்டு டக்குன்னு சிரித்து விட்டாள் திவ்யா. அவ்வளவு நேரம் பெரும் சோகமாய் கவலையில் இருந்தவளுக்கு அந்த சிரிப்பு பெரும் ஆறுதலை தந்தது. அதன்பின் மங்களம் பணிகளை முடித்து விட்டதால் அவளிடம் விடைபெற்று சென்று விட்டாள். தனது ரூமில் கட்டிலில் தலைசாய படுத்திருந்தவள் மெல்ல தன் பழைய நினைவுகளுக்கு போனாள். அதற்குள் தன் வாழ்க்கையில் கடகடவென என்னவெல்லாம் நிகழ்ந்துவிட்டது என நினைத்தாள். கழுத்தில் கிடந்த தாலி சிரட்டில் விரல்கள் பட்டு அவளுக்கு கல்யாணமாகிவிட்டதை உணர்த்தியது. எங்கோ ஒரு புது ஊரில், புது இடத்தில், புது சூழ்நிலையில் அப்படி அந்த அறையில் தனியே சோகம் பொங்க அவள் அமர்ந்திருக்கிறாள். நாம இப்படி ஆகிவிட்டோம், நமது வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நிகழ்ந்துவிட்டது என்ற பெரும் ஆச்சரியம் அவளுள் எழாமல் இல்லை. மெல்ல பின்னோக்கி தனது பிறந்தகத்தை தான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்தாள் திவ்யா. தாய் லட்சுமியும் தந்தை சபேஷனும் அவள் ஒரே செல்ல மகள் என்பதால் போட்டி போட்டு கொண்டுதான் கொஞ்சினார்கள். சீராட்டி பாராட்டி பாசம் காட்டி ஆசையாய் வளர்த்தார்கள். அவளும் சந்தோஷமாகத்தான் வளர்ந்தாள். அரசு பள்ளி ஒன்றில் சபேஷனுக்கு தமிழாசிரியர் பணி. ஆனால் எந்தவித பொருளாதார சிரமங்களுமின்றி நடுத்தர குடும்பமாகவே வளர்ந்தார்கள். பள்ளி படிப்பை முடித்து திவ்யா கல்லூரிக்கு வந்தாள். பின் BA படிப்பை முடித்ததும் அவளை கல்யாணம் செய்து கொடுக்க வரன் தேட ஆரம்பித்து விட்டார் தந்தை சபேஷன், தாய் லட்சுமியும். அது சரியென சொல்லிவிட அப்படியே திடுக்கிட்டுத்தான் போனாள் திவ்யா. ஐயோ, உடனே கல்யாணமா? வேண்டாம்ப்பா, நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது படிக்கிறேன் என தந்தையிடம் கெஞ்சி கூத்தாடி பக்கத்து கம்ப்யூட்டர் சென்டரில் கம்ப்யூட்டர் டிப்ளமோ படிக்க அங்கு சென்றாள். அங்கு அப்படி படிக்க சென்றவளின் வாழ்வில்தான் பொல்லாத காதலும் தனது விளையாட்டை ஆரம்பித்தது. தருண் அவளை சந்தித்ததும் அவன் அவள் வாழ்க்கையில் குறுக்கிட்டதும் அப்போதுதான். பகுதி 2. அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் புதியதாய் வருபவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்த டியூட்டர் தான் தருண். நடிகர் விஜய் சாயலில் சுருள் முடியும் வசீகர சிரிப்புமாய் இருந்த தருணை பார்த்த மாத்திரத்திலேயே திவ்யாவிற்கு பிடித்து போனது. தருணுக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவளைப் போலவே அவனும் அடிக்கடி பார்த்தான். மை விழிகளால் அவள் ஊடுருவி பார்க்க பதிலுக்கு அதே போல் செய்தான். அவன் கண்களால் நன்கு பேசி பழகியதும் அடுத்த கட்டமான புன்னகைக்கு வந்தார்கள். ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து புன்னகை செய்தனர். தேவையில்லாமல் புன்னகைத்தனர். புன்னகை விளையாட்டு முடிந்ததும் அடுத்த கட்டமான பேச்சுக்கு வந்தனர். ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்படுத்தி பேச ஆரம்பித்தார்கள். கம்ப்யூட்டர் சம்பந்தமாக சந்தேகம் கேட்பது போல் அவள் பேச்சை ஆரம்பிக்க அவளின் சிறிய சந்தேகத்திற்கும் வேண்டுமென்றே பெரிய விளக்கம் கொடுத்து பேச்சு சூழ்நிலையை அடிக்கடி தருண் உருவாக்கினான். அந்த பேச்சும் பழக்கமுமே நாளடைவில் காதலாய் மாறியது.
இதில் தருண் சரியான கூச்ச சுபாவம். அதனாலேயே திவ்யா தன்னை காதலிக்க ஆரம்பித்து காதலர்களாக ஆகிவிட்ட பின்பும் கூட மற்ற காதலர்கள் போல் பார்க், பீச், சினிமா என சுற்றுவதில் கொஞ்சமும் ஆர்வம் காட்டவில்லை. அதனாலேயே கம்ப்யூட்டர் சென்டரில் இருவரும் பேசுவதோடு சரி, அவர்கள் காதல் அப்படி விரல் நுனி படாத காதலாகவே வளர்ந்தது. அப்படி வளர்ந்த காதலுக்கு கிளைமேக்ஸ் போல் ஒரு நாளும் வந்தது. திவ்யா தன் வீட்டில் கல்யாண பேச்சுவார்த்தையை அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி எழுப்புவதை தருணுடன் அதிர்ச்சியை தெரிவிக்கவும் அவனும் அதைவிட அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தான். இப்போதைக்கு என்னால் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச முடியாது திவ்யா, ஒரு 5 வருஷம் போகணும். 5 வருஷமா? என்ன சொல்கிறீங்க? அதிர்ச்சியோடு கேட்டவளை சாதாரணமாக பார்த்தான் தருண். ஆமாம் திவ்யா, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம் முடித்த பிறகு தான் வீட்டில் என்னோடய கல்யாண பேச்சை ஆரம்பிக்க முடியும். அதுக்காக 5 வருஷமா? ஆமாம், வேறு வழி இல்லை திவ்யா. அவங்களுக்கு நகை சேர்த்து வரன் பார்த்து கட்டி கொடுக்க எப்படியும் 5 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் நான் என்ன செய்கிறது? கைகளை பிசைந்தபடி கேட்ட திவ்யாவை பார்த்து சோகமாய் புன்னகைத்தான் அவன். காத்திருக்க வேண்டியதுதான், வேற வழியில்லை திவ்யா. தருண் சாதாரணமாய் சொல்ல திகைப்பு நீங்காமல் அவனை பார்த்தாள். நான் எப்படி காத்திருக்க முடியும் தருண்? வீட்டில் எனக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க, புரோக்கர் மூலம் வரன் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இனியும் காத்திருக்கவோ காலம் தாழ்த்தவோ வேறு எதுவும் வழி இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்மோட காதலை நீ வீட்டில் சொல்லிட்டியா திவ்யா? இல்லை, சொல்லலை. இனிமே தான் சமயம் பார்த்து சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் திவ்யா சொல்லுங்க, எனக்கு அப்படி ஒரு வழியே இல்லை திவ்யா. என்ன சொல்கிறீங்க தருண்? நான் வேணும்னா நீ 5 வருஷம் வெயிட் பண்ணியாகணும். இல்லாட்டி பேசாமல் என்னை மறந்துடு திவ்யா. நம்மோட காதல் ஜெயிக்காது. யதார்த்த வாழ்க்கைக்கு நம்மோட இந்த காதல் எல்லாம் ஒத்து வராது. தருண், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவள் அதிர்ந்து கேட்க அமைதியாகவே அவளை பார்த்தான் தருண். நான் சொல்கிறது யதார்த்தம், உண்மையைத்தான் சொல்கிறேன் திவ்யா. திவ்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. இதை சொல்ல உங்களுக்கு வருத்தமா இல்லை? தருண் தோள்களை ஒருவித வெறுமையுடன் குலுக்கினான். சொல்ல எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்குது திவ்யா. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீ யோசிச்சு பாரு, நம்ம 2 பேருக்கும் இதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் ஐம் சாரி திவ்யா, நம்மோட காதலை இதோடு நிறுத்திக்குவோம். இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நினச்சி மறந்துடுவோம். தருண் எவ்வித குழப்பமும் இல்லாமல் தெளிவாய் முடிவெடுத்தவன் போல் பேசினான். அப்படியே நொறுங்கி போனாள் திவ்யா. அதன் பின் தருணிடம் எவ்வளவோ பேசி பார்த்தால், எடுத்து சொல்லி பார்த்தால் எதுவுமே எடுபடவில்லை. அவன் தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னான். கல்யாணத்திற்கு பின் அவளும் அவனுக்கு உறுதுணையாய் இருந்து வேலைக்கு போய் சம்பாதித்து பொருளாதார நிலையை உயர்த்தி அவனது தங்கைகளை எல்லாம் கட்டி கொடுக்கலாம் என அவள் சொன்ன யோசனைகளை எல்லாம் தருண் காதிலேயே வாங்கவில்லை. வேண்டாம் திவ்யா, இதெல்லாம் பேசுவதற்கு நன்றாயிருக்கும், ரியாலிட்டியாக ஒத்து வராது என பதிலையும் சொன்னான். அதன் பின் தருண் தனது முடிவை செயல்படுத்தினான். மறுநாள் முதல் திவ்யாவுடன் பேசுவதை, ஏன் பார்ப்பதையே தவிர்த்தான். அவளை கண்டாலே பார்க்கக்கூடாததை பார்த்தது போல் ஒதுங்கி போனான். திவ்யாவிற்குத்தான் ஒன்றும் ஓடவில்லை. போயும் இப்படி ஒரு கோழையை காதலித்திருக்கிறோமே என ரொம்பவும் வருந்தினாள். 10-15 நாட்கள் பித்து பிடித்தவள் போல்தான் நடமாடினாள். அவளுக்கு அந்த தருண் இருக்கும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையத்திற்கு செல்லவே இஷ்டமில்லை. ஏன், தான் பிறந்த வளர்ந்த அந்த ஊரிலேயே இருக்க பிடிக்கவில்லை. எங்காவது இந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டால் போதும் என நினைத்தாள். அப்போதுதான் புன்னைவனம் என்னும் கிராமத்தில் நல்ல வரன் ஒன்று இருப்பதாய் தரகர் வந்து தந்தையிடம் சொல்ல, தருண் மேல் இருந்த கோபத்தில் அந்த வரனுக்கு கண்ணை மூடிக்கொண்டு சரி சொல்லி கல்யாணத்திற்கு சம்மதித்தாள் திவ்யா. மறுமாதமே ஒரு நல்ல முகூர்த்த நாளில் அவளுக்கு தாலி கட்டி 3 முடிச்சு போட்டான் கிராமத்து பண்ணையரான பாண்டியன். மணமேடையில் முதல் முறையாய் அப்போதுதான் திவ்யா பாண்டியனை பார்த்தாள். கிராமத்து சண்டியர் போல் கருகருவென காட்டான் போல் இருந்த அவனை பார்த்ததும் தனது கனவுகள் எல்லாம் கலைந்து போவது போல்தான் உணர்ந்தாள் திவ்யா. பகுதி 3. திவ்யாவிற்கு பாண்டியனின் தோற்றத்தை அவள் கனவிலும் யூகிக்க முடியாத அவனது பிம்பத்தை பார்த்து அதிர்ச்சிதான். ஆயினும் அவளுக்கு வேறு வழியில்லை. குனிந்த தலை நிமராமல் மனப்புழுக்கத்துடன் அவள் நிற்பதை உணராமல் எல்லா சடங்குகளும் நடந்தேறியது. கல்யாணம் முடிந்த மதியமே மண்டபத்திலிருந்து மாப்பிள்ளையின் கிராமமான புன்னைவனத்திற்கு எல்லோரும் வேனில் கிளம்பிவிட்டனர். 5 மணி நேர பயணத்திற்கு பின் திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள புன்னைவன கிராமத்தை அடைந்து விட்டனர். வேனிலிருந்து எல்லோரும் இறங்கினார்கள். மலை அடிவாரமாய் இருக்கும் அந்த புன்னைவன கிராமம் திரும்பிய திசையெல்லாம் பச்சை பசேல் வயல்களும் பெரிய பெரிய மரங்களும் உடம்பை சில்லென வருடும் குளிர்காற்றும் விதவிதமான பறவைகள் பறக்கும் இயற்கை அழகு கொண்டது. சுற்றிலும் வகை வகையான மரங்கள் சோலை போல் சூழ்ந்திருக்க, நடுவே பாண்டியனின் அழகான அந்த பண்ணை வீடு.
பெரிய ஹால், வராண்டா, பெரிய அறைகள், மாடிப்பகுதி, விஸ்தாரமான பால்கனி என பண்ணை வீடுக்குரிய எல்லா அம்சங்களுடன் இருந்தது. பின் அந்த ஊரிலேயே தோப்பு, வயக்காடு என பாதி சொத்துக்களை வைத்திருக்கும் கிராமத்து பண்ணையார் அல்லவா இந்த பாண்டியன். மற்ற நேரமென்றால் இந்த கிராமத்தின் அழகையும் வீட்டின் பிரம்மாண்டத்தையும் ஆவன அதிசயமாய் பார்த்திருப்பாள், ரசித்து சந்தோஷப்பட்டிருப்பாள். ஆனால் இப்போது இருக்கும் மனநிலையில் அவளால் அப்படி எந்த உணர்வும் கொள்ள முடியவில்லை. அவளுக்குத்தான் அப்படி ஒரு மனநிலை. மற்றவர்களெல்லாம் கல்யாண கலையும் கலகலப்பாய் பேச்சுமாய் சந்தோஷமாகத்தான் இருந்தனர். குறிப்பாக வேனின் பின் சீட்டில் இருந்த அம்மாவும் அப்பாவும் அவளது மாமியாரும் பாண்டியனின் தாயுமான தனத்திடம் ஏதோ பழைய கதைகளை மூச்சு விடாமல் பேசி வம்பளத்து கொண்டிருந்தவர்கள் அந்த சலசலவன பேச்சை கொஞ்சமும் விடாமல் கீழ் இறங்கினர். வேனை விட்டு இறங்கிய பாண்டியன் அவள் இறங்குவதற்கு தனது கைகளை நீட்டினான். அந்த கருப்பு முரட்டு கையை பார்த்த திவ்யாவிற்கு அதை பற்ற பயமே தோன்றியது. இல்லை, நான் இறங்கிருவேன் என வேனின் இரும்பு பிடியை பற்றி இறங்கப் போனாள். உன்னால் முடியாது தங்கம், கையை கொடு என உரிமையுடன் கைகளை நீட்டினான். அட, தங்கம் வைரம் என்றெல்லாம் அழைத்து கொஞ்சுவான் போலவே என நினைத்த அவளுக்கு வேறு வழியில்லை. எல்லோரும் அவளையே பார்க்கிறார்கள். முக்கியமாய் அவளை பெற்றவர்களின் தொலைக்கும் பார்வை. வேறு வழியில்லாமல் நீட்டிய அவனது கரங்களில் தன் கையை வைத்தாள். அழுந்த பற்றினாலும் ஒரு பூவை பிடிப்பது போலத்தான் மென்மையாயும் காட்டினான். பார்த்து பார்த்து தங்கம் என மறுபடியும் வார்த்தைகளால் கொஞ்சியபடியே பாண்டியன் அவளை இறக்கிவிட்டான். மணமக்கள் வருவதை அறிந்து பண்ணை வீட்டு முன் ஊரேதான் கூடிவிட்டது. கூட்டத்தில் இருந்த குசும்பு கிழவி ஒருவள், அட பாண்டியன், தங்கம் தங்கம்னு நம்ம முன்னாலேயே கொஞ்சுவதை பாரு என கிண்டல் அடித்தாள். அது அவனது காதில் விழுந்ததும் அவள் பக்கம் திரும்பி, பிறகு என் பொஞ்சாதியை கொஞ்சாம நான் உன்னையா கொஞ்ச முடியும் பொக்கவாய் கிளவி என எதிர்கேள்வி கேட்டபடி அவளைப் போலவே தன் வாயை பொக்கையாய் வைத்து பாண்டியன் காட்ட கூட்டமே சிரித்தது. அப்போதும் திவ்யா சிரிக்கவில்லை. அவளுக்கு சிரிப்பும் வரவில்லை. கிராமத்து பெண்கள் தன்னையே உற்று பார்ப்பது கண்டு முகத்தை இன்னமும் குனிய வைத்து கொண்டாள். பாண்டியனும் அவளது கையை இறுக பற்றியபடி கம்பீரமான பார்வையுடன் பங்களாவின் முகப்பை நோக்கி நடந்தான். ஆரத்தி தட்டுடன் காத்திருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்தார்கள். அப்போது பாண்டியனின் முகத்தை அவள் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. அதில்தான் என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு பூரிப்பு! ஆனால் அது அவள் மனதில் கொண்டிருந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கவே செய்தது. இவன் ஏமாறப் போகிறான், இவனை ஏமாற்றப் போகிறோம் என்ற கிளி பிடித்து அவளை ஆட்டியது. உண்மைதானே? இது நாள் வரை தருணை மனதினுள் நினைத்துவிட்டு இப்போது அதெல்லாம் நடக்காது. இந்த பாண்டியன்தான் உன் கணவன். கணவனவன், அவனுடன் நீ வாழு என்றால் அவளால் வாழ்ந்துவிட முடியுமா? அந்த நேரத்திலும் திரும்பி தன்னை பெற்றவர்களை பார்த்தால் இன்னமும் அவர்கள் சலசல பேச்சை விடாமல் தொடர்ந்தபடி. இவர்களை திருத்த முடியாது. விட்டால் விடிய விடிய பேசுவார்கள். ஆனால் என்ன, கொஞ்சமாவது அவளது பேச்சை கேட்டார்களா? இன்னும் கொஞ்சம் மாதங்கள் போகட்டுமே, அதற்குள் கல்யாணத்திற்கு என்ன அவசரம் என அவளும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாள். ஆனால் மசியவில்லையே. 24 வயதாகி விட்டதாம். இனியும் தாமதிக்க கூடாதாம். கடமையை முடிக்க வேண்டுமாம். இல்லாவிட்டால் உடல் தொந்தரவு கூட வந்துவிடுமாம் என்றபடி அப்பா தன் நெஞ்சை தொட்டு ஹார்ட் பிரச்சனை இருப்பது போல் பயங்காட்டியதும் அவளது ஞாபகத்திற்கு வந்தது. ஆக இப்படி சொல்லி கட்டாயப்படுத்தி இதோ கல்யாணமும் கட்டி வைத்து விட்டார்கள். திவ்யா எதிலும் லைப்பில்லாமல் தான் நடந்தாள். பணியாட்கள் அவளது உடைமைகள், சூட்கேஸ்கள் எல்லாவற்றையும் அறைகளுக்கு தூக்கிச் செல்ல ஆரம்பித்தான். பாண்டியன் அவளுக்கு வீடு முழுவதையும் சுற்றி காண்பித்தான். அன்று இரவே பண்ணை வீட்டில் அவர்கள் முதல் இரவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யார் யாரோ பெண்கள் வந்து போட்டி போட்டு அவளை அலங்கரித்தார்கள். பால் சொம்புடன் கேலியும் கிண்டலுமாய் அவளை பாண்டியனின் ரூமினுள் தள்ளிவிட்டார்கள். என்ன செய்ய இப்போது என்கிற பெரும் கேள்வி பூதாகரமாய் தாக்க அறையினுள் தயங்கி தயங்கிதான் நடந்தாள் திவ்யா. பால் சொம்பை கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்டூலில் வைத்த போதுதான் கவனித்தாள். கட்டிலில் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை பளபளப்பில் இருந்த பாண்டியன் அவளை அவளது அழகை ரசித்து பார்ப்பது போல் வைத்த கண் வாங்காமல் விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். மனம் ஒட்டாததால் அவன் அப்படி பார்ப்பதை கூட யாரோ ஒரு அந்நியன் தன்னை அப்படி பார்ப்பது போல் கூச்சமாகவே உணர்ந்தாள். பாண்டியன் விடவில்லை. நின்றிருந்தவளின் கைப்பிடித்து இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்தான். மணப்பெண்ணாய் மணமேடையில் வைத்தது போலவே முகத்தை மேலும் குனிய வைத்து கொண்டாள். என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்டான் பாண்டியன். அவள் பேசாமல் இருக்கவும் அவள் முகம் நிமிர்த்தி நேருக்கு நேர் பார்த்தான். புருவங்களை வேறு உயர்த்தி அவரிடம் பதிலை தேடினான். திவ்யா இமைகளை விரித்து அவனை பார்த்தாள். கருத்த மேனியும் கருகரு தலையும் கட்டுக்கடங்காத காளை போன்ற திடமான உடல்வாகும் கருப்பு முறுக்கு மீசையின் கீழ்
வெள்ளையாய் டாலடிக்கும் வரிசை பற்களும் அது அத்தனையும் தெரியும்படி அவன் சிரித்த விதமும் அவளுக்கு பயத்தையே கொடுத்தது. இந்த காட்டான் போல இருக்கும் இவனா நம் கணவன்? கழுத்தில் 3 முடிச்சு போட்டு தாளிச்சரடு தொங்க கட்டிவிட்டவன் இவன்தானா? ஆமாம். எப்படி இதற்கு நாம் சம்மதித்தோம்? திவ்யா இப்படியெல்லாம் நேருமென யோசித்து கொண்டிருந்தால் அதற்கு மேல் அவளால் யோசிக்க முடியவில்லை. ஏனெனில் பாண்டியன் அவள் கைகளை தொட்டு தான் கேட்டதற்கு அவள் பதில் சொல்லாததால் அவளை உலுக்கி கொண்டிருந்தான். என்ன பயப்படுறியா என்றான். அவளிடம் பெரும் அக்கறை காட்டி கேட்டது போல். அவளுக்கு ஒரு சுபாவம். இந்த பயம் என்ற வார்த்தையே அவளுக்கு பிடிக்காது. யாராவது அப்படி பயமா என்று கேட்டால் பயங்கர கோபம்தான் அவளுக்கு வந்துவிடும். வாழ்க்கையில் பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. பயந்தால் மேலும் பலவீனம்தான் ஆகும், வேறு ஒன்றும் ஆகப் போவதில்லை என்பது அவளது திட்டமான எண்ணம். அதனாலேயே பாண்டியன் அப்படி கேட்டதும் துணிவாய் நிமிர்ந்தாள். எனக்கு பயமே கிடையாது என்றாள். என்ன பயமே கிடையாதா? நம்ப முடியாமல் கேட்டபடி அவன் கண்களை உருட்டிய போது எரிச்சலாகி அவன் கருவிழிகளை பார்த்தவளுக்கு இந்த கருவிழியைப் போலத்தானே இவன் தோல் நிறமும் இருக்கிறது எனவும் நினைப்பு ஓடியது. ஆனாலும் அவன் கேட்ட கேள்வி ஞாபகம் வர பயம் கிடையாதுதான் என்றாள். கூடவே என்ன இருந்தாலும் இவன் புருஷனாகி விட்டான், இவனுக்கு பயப்படுவது போல் இருந்தால் இவன் நம்மை அடிமையாக்க நினைத்து விடுவானே என்ற எண்ணமும் அவளுள் ஓடியதாலேயே அப்படி சொன்னாள். ஆனால் அவளது மனநிலை சுத்தமாய் பாண்டியனுக்கு தெரியவில்லை. அதனாலேயே கண்களில் குறும்பு கூட. அவளை பார்த்தவன் என்ன பயமில்லையா, அதையும் பார்த்துருவோம் இப்போ என்றபடி தனது கையினால் அப்படியே அவளை தன் பக்கம் இழுத்தான். கொஞ்சமும் அவள் எதிர்பாராத அந்த நேரத்தில் தன் கைகளில் சிறையிடுவது போல் அவளை ஒரு இறுக்கமான அணைப்பு அணைத்தான். மூச்சு முட்டும் அளவுக்கு போய்விட்டது அவளுக்கு. அப்படி ஒரு அணைப்பு செய்துவிட்டு டக்கென மறுகணமே விடுவித்தான். தன் வெள்ளைப்பல் வரிசையை காட்டி கடகடவென சிரித்தான். அவனது இந்த அணைப்பை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் பயந்துதான் போய்விட்டாள். இப்போ நீ பயந்துட்டதானே கேட்டபடி அவன் கைத்தட்டி சிரித்தது அவளை மேலும் கோபப்படுத்தியது. சரியான காட்டான் தான் இவன் என உள்ளுக்குள் முணுமுணுத்து விட்டு இது சரியான காட்டு மிராண்டித்தனம் என்றாள். அட, முதலிரவில் புருஷன் பொண்டாட்டியை அணைப்பது காட்டு மிராண்டித்தனமா? என அழுத்தமாய் பதிலுக்கு தலையசைத்தவள் அவள் சம்மதமில்லாமல் எது செய்தாலும் அது தப்புதான் என்றாள். அப்படியா என அதற்கும் பாண்டியன் தன் விளையாட்டை விடாமல் புருவம் உயர்த்தி பார்த்தவன், அப்ப சரிம்மா, உன் சம்மதத்தோடையே இப்போ அணைக்கிறேன் என இம்முறை இதமாய் மென்மையாய் அவளை அணைத்து காட்டினான். அவனது செய்கைகளினால் அவளுள் எரிச்சல் அதிகரித்தது. தன் எரிச்சலை உணர்த்துபோல் போல படக்கென முகம் வெட்டினாள் அவள். அவன் விடவில்லை. உன்னைத்தான் அழைத்தபடி திரும்பிய அவளது முகத்தை தன்னை நோக்கி திருப்பினான். நான் கேட்டதற்கு நீ பதில் சொல்லவே இல்லை. என்ன கேட்டீங்க நீங்கள்? என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க? என்னது, என்ன சொல்கிற நீ? பாண்டியன் பலமாய் எதிர்ந்து கேட்டதும் தான் டக்கென தன் மனநிலையை அப்படியே சொல்லிவிட்ட தவறு அவளுக்கு புரிந்தது. டக்கென சுதாரித்தவள், பின் பார்த்த உடனே யாரையும் பிடிச்சிருக்குமா? நேற்று வரை நீங்கள் யாரோ நான் யாரோ தான். இன்றைக்கி கல்யாணம் கட்டிக்கிட்டதுனால புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டோம். ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கணுமே எனவும் சமாளித்தாள். அவள் கூறிய விளக்கத்தை பார்க்காமல் அவளையே பார்த்தான். ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்றான். அத்தோடு நிறுத்தாமல் தலை சாய்த்து கன்னங்களில் கை வைத்தபடி அவளை பார்த்தான். சிவப்பு கலரில் தேவதை மாதிரி அழகு ஜொலிக்கி இருக்கிற உன்னை மாதிரி ஒருத்தியைத்தான் கட்டிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி அமைஞ்சிடுச்சு என அவன் சொல்ல, ஆனால் எனக்கு அப்படி அமையவில்லையே என்ற நினைப்புதான் அவளுள் வேகமாய் ஓடியது. தேவையில்லாமல் அவள் மீண்டும் மறக்க நினைத்த தருணின் முகம் அவள் மனக்கண்ணில் ஏனோ தோன்றியது. செக்க செவேல் நிறத்தில் சுருள் முடிகளுடன் கண்கள் பளிரிட அவளை பார்த்து வசீகர சிரிப்பு ஒன்றை சிரிப்பானே, அந்த சிரிப்பில்தான் அவ்வளவு நாள் மயங்கி தொலைத்திருக்கிறாள் அவள். இப்போது நினைத்து பார்க்கும்போது கூட அவன் தோன்றி அதே வசீகர சிரிப்பை அவளை பார்த்து சிரித்து ஹாய் திவ்யா என உற்சாகமாய் கூப்பிடுவது போல இருந்தது. ஆனால் நிஜத்தில் கண்களின் முன்னே உட்கார்ந்திருந்த பாண்டியன் தெரிவது மீண்டும் மீண்டும் எரிச்சல் ஆனாள் அவள். அவன் எங்கே? காட்டான் போல் இருக்கும் இவன் எங்கே? ஆனால் புருஷனாய் வந்து தொலைத்து விட்டானே. அவள் அந்த நினைப்புடன் அவனையே உற்று பார்க்க அவனும் அதற்கும் வேறு அர்த்தம் கொண்டான். அப்புறம் இன்னொன்று திவ்யா. என்ன என்றாள் அவள். உன்னோட அழகு மட்டுமல்ல, உன்கிட்ட வெளிப்படையாக பேசுகிற தைரியமும் இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு என்றான். அந்த தைரியம் இல்லாததால் தான் இப்போது நான் அவஸ்தைப்படுகிறேன். அது புரியாமல் பேசுகிறானே என அவள் நினைத்தாள்.
அவள் தன் மைவிழிகளை விரித்து அப்படி பார்ப்பதை அவனும் உற்று பார்த்துவிட்டு கேட்டான். என்ன அப்படி பார்க்குற? ஒன்றுமில்ல. அவள் கண்களை தாழ்த்தினாள். எனக்கு தெரியும் என்றான். அவன் எதையோ கண்டுபிடித்து விட்டதைப் போல் கண்ணடித்தபடி அவள் பேசாமல் இருந்தாள். இன்னைக்கு நமக்கு முதலிரவு. எல்லா பெண்களுக்கும் உள்ள வெட்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் உனக்கும் இருக்கும், அப்படித்தானே? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. அவள் வெடுக்கென சொன்னாலும் அவன் நம்பவில்லை. அதான் உன் கண்களில் தெரியுதே, நான் பார்த்தேன். அப்படியா? நல்ல ஆராய்ச்சி தான். ஆராய்ச்சி அங்கே மட்டுமில்ல, உன் உடம்பில் கூடத்தான். பார்க்குறியா என்றபடி அவன் மெல்ல அவள் கைகளை தொட்டு தன் பக்கம் இழுத்து மறுபடியும் அணைத்தான். அவளது பட்டு போன்ற முதுகை அவன் வருடிய போது அவனுக்குத்தான் சுகமாயிருந்தது. அவளோ அவஸ்தையில் நெளிந்து கொண்டிருந்தாள். அவன் அப்படியே மேலும் வருட ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் கத்திவிட்டாள் அவள். ப்ளீஸ், என்னை விடுங்க. பாண்டியன் அவளிடமிருந்து இந்த வார்த்தைகளை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்துதான் போய்விட்டான். டக்கென கைகளை உருவி விடுவித்துவிட்டு அவளை பார்த்தான். என்ன சொன்ன? என்னை விடுங்கன்னு சொன்னேன். எந்த பயமும் இல்லாதது போல் தைரியமாகத்தான் சொன்னாள் அவள். அவள் அப்படி தைரியமாக சொன்னாலும் அவன் கேட்ட அடுத்த கேள்வி அவளை திணறடித்தது. எதுக்கு நான் விடணும்? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. முதலிரவில் வேற என்ன செய்வாங்க? அவள் திவ்யா ஒரு கணம் யோசித்தாள். பின் யோசித்தே அந்த பதிலை சொன்னாள். எனக்கு பிடிக்கல என்றாள். பிடிக்கலைனா? நெற்றியை சுருக்கியபடி பார்த்தான் அவன். இந்த முதலிரவு சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எதுக்கு அவசரப்படணும்? பின்ன வேற என்ன செய்யணுங்கிற? பொறுமையாக பேசுவோம், பழகுவோம், அதுக்கு பிறகு இதை பற்றி யோசிப்போம். ஓ, நீ அப்படி வரியா என்றபடி முகத்தின் குழப்பம் விலகியவன் போல் அவளை பார்த்தான். ஆனால் அவள் திவ்யாவுக்கு உள்மனம் குறுகுறுத்தது. இது போதாது, உண்மையை சொல்லிவிடு என துடிதுடித்தது. கடைசியில் அதை சொல்லிவிடவும் முடிவெடுத்தாள் அவள். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு என்றாள். இன்னொரு காரணமா? என்னது? கழுத்தை திருப்பி அவளை நோக்கி பார்த்தபடி கேட்டான். சொன்ன நீங்கள் கோபப்படக்கூடாது. கோபப்பட மாட்டேன், சும்மா சொல்லு என்றவன் அவளை நம்ப வைக்க சிரித்து காட்டினான். திவ்யாவிற்கு துணிச்சல் எப்படித்தான் வந்ததோ, சட்டென அப்படி சொல்லிவிட்டாள். எனக்கு உங்களை பிடிக்கல. என்னது? எனக்கு உங்களை பிடிக்கலைன்னு சொன்னேன். அழுத்தம் திருத்தமாய் அவள் சொன்னாள். அதிர்ந்து போனான் பாண்டியன். பகுதி 4. திவ்யா சொன்ன பதிலை கேட்டு அருந்தவனுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்தவே ஓரிரு நிமிடங்கள் தேவைப்பட்டது. வந்த கோபத்தை எல்லாம் தன்னுள்ளே முறுக்குவது போல் கைகளை கட்டி கொண்டான். அவள் இப்படி பேசுவாள் என அவன் கொஞ்சமும் நினைக்கவில்லை. திரும்பி முகம் சுருக்கி புருவம் உயர அவளை பார்த்தான். என்னது, பிடிக்கலையா? உருமும் குரலில் சீறுவது போலத்தான் கேட்டான். அவளின் முகம் சிவந்த முகம் வெளிரியது. பார்த்தீங்களா, கோபப்படக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. அவள் அப்படி எதிர்கேள்வி கேட்டதும் தனது கோபத்தை குறைத்தான் அவன். ஆனாலும் முகத்தில் கொண்டிருந்த இறுக்கத்தை விடாமல் அவளை பார்த்தான். சரி, காரணத்தை சொல்லு. ஏன் பிடிக்கல? அவள் திகைத்தாள். என்ன காரணத்தை சொல்வார்? தருண் காதலித்த விஷயத்தையா? இல்லை, சூழ்நிலையில் அந்த காதல் கைகூடாமல் போன விஷயத்தையா? இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? கேட்டால் இந்த பாண்டியன் சாமி அடி விடுவானே. அதனால் எல்லாவற்றையும் மறைக்க நினைத்தால் பொய் தானாகவே அவளுள் உருப்பெற்று வந்தது. எனக்கு திடீர்னு செஞ்சு வச்சிட்டாங்க. அதனால் கல்யாணத்தையும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல. நம்பும்படி சொல்லிவிட்டு அவன் நம்புகிறானா என ஒரு பயப்பார்வையும் பார்த்தாள் திவ்யா. பாண்டியனோ கைகளை கட்டியபடி பக்கத்தில் வந்தான். அவனது அடர்ந்த கருத்த முறுக்கு மீசை இன்னும் முறுகி அவளுக்கு பயம் காட்டியது. அப்படின்னா நீ மனசளவில் அந்த கல்யாணத்துக்கு தயாராகலன்னு சொல்ல வரியா? அவன் கேட்க, அடாடா, இவனே பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறானே, இனி கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டியதுதான். நினைத்தவள் தலையை வேகமாக அசைத்து காட்டினாள். ஆயினும் அவன் கண்களில் அந்த சந்தேக பொறி அவனுக்கு நம்பிக்கை வந்த பாடில்லை. கைகளால் நெற்றியை தேய்த்தபடி அவளை பார்த்தான். நீ பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவ, நீ ஏன் இப்படி சொல்கிற? ரொம்ப வினோதமாக இருக்கே. என்னை நம்புங்க, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். அவள் குரலில் உறுதியை கூட்டியது அவனை நம்ப வைத்தது. சரி, நம்புறேன் என்றான். சட்டென சாந்தமும் சமாதானம் ஆவது போல் கூடவே திரும்பவும் அவளை ஒரு ஆழமான பார்வை பார்த்தபடி சொன்னான். நீ எது சொன்னாலும் நான் நம்புவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி ஊடுருவது போல் அவன் சொன்னபோது அவளின் மைவிழிகள் ஆச்சரியத்தில் அகன்று விரிந்தது. அவன் தொடர்ந்தவன், உன் அபரீதமான அழகு மட்டுமல்ல, உன்னோட பிடிவாதமான இந்த கோபம், ஒரு விதமான குழந்தையை போன்ற வெகுளித்தனம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். காட்டான் போல என நாம் நினைக்குமால் நம்ம இவ்வளவு தூரம் நம்மை ஆராய்ச்சி பண்ணி ரசித்திருக்கிறானே என அவள் வியப்பாக அதை மேலும் அதிகரிக்கும் வண்ணமாக
பாண்டியன், நான் கிராமத்துக்காரன் தான், ரொம்ப படிக்காதவன் தான். ஆனால் இந்த இங்கிதம் மரியாதையெல்லாம் எனக்கும் தெரியும். உனக்கு விருப்பமில்லாத, உனக்கு பிடிக்காத எதையும் இங்கே நான் செய்ய மாட்டேன். என்ன புரியுதா என்றான். ஆட, இவ்வளவு வேகமாய் புரிந்து கொண்டு இவ்வளவு தெளிவாய் பேசுகிறானே என்ற ஆச்சரியம்தான் அவளுக்கு. தொடர்ந்து, இன்னொன்னும் சொல்கிறேன், நீ மனசளவில் தயாராகிற வரை நான் உன்னை தொடமாட்டேன். அதனால் நீ தைரியமாக சுதந்திரமாக அங்கே இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அவளும் இதைத்தான் விரும்பினாள். அதனால் அவன் பேசியதற்கு மறுபடியும் சம்மதிப்பவளாய் தலையாட்டினாள். அப்படியே திரும்ப போனவன் நின்று நிதானித்து அவள் மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தான் அவளை. எவ்வளவு ஆசையாய், எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்தான், எல்லாவற்றையும் இவள் பொசுக்கிட்டாளே என்ற ஏமாற்றம் அவன் முகத்தில் கண்கூடாய் தெரிந்தது. அதை கவனித்த திவ்யாவிற்கும் சங்கடமாய்த்தான் இருந்தது. தானும் தருணும் செய்த காதல் கோமாளித்தனத்திற்கு இவனுக்கல்லவா தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆயினும் இதை தவிர வேறு வழியில்லையே. உதடுகளை அழுந்த மடித்து கொண்டு பேசாமல் இருந்தாள். பின்பு அவன் கட்டிலிலிருந்து போர்வையும் தலையணையும் எடுத்து கீழே போட்டான். நான் கீழே படுத்துக்கிறேன், நீ கட்டிலில் படுத்துக்கோ என்றான். நமக்காக இவன் ஏன் சங்கடப்பட வேண்டும் என்ற கேள்வி முள்ளாய் அவளை குத்தியது. அதனாலேயே, வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் கட்டிலில் படுங்க என்றாள். ஆனால் அவனும், வேண்டாம், உனக்காக நான் சங்கடப்படலாம், ஆனால் எனக்காக நீ சங்கடப்படக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது என்றான். தெளிவாய் அவன் சொன்னபோது, என்ன மனிதன் இவன், நாம் முகத்தில் அடித்த போதும் இவனால் இப்படி பேச முடிகிறது என நினைத்தாள் அவள். பின்பு அவன் கட்டிலை விட்டு எழுந்து அவள் பக்கம் வந்தான். நேருக்கு நேர் மறுபடியும் அவள் கண்களை பார்த்தான். நீ சொல்றது உண்மைதானே, உன்னை நம்பலாம் தானே என்றான். உண்மைதான். மீண்டும் வார்த்தைகளை உதட்டளவிலேயே கொண்டு வந்து நிறுத்தினாள். எதையும் கண்டுபிடித்து விட்டானா? ஒருவித படபடப்பு அவளுள் கூடியது. இன்னும் இவனுக்கு நம்பிக்கை வரவில்லையா? அப்படி நம்பிக்கை வராவிட்டால் என்னதான் செய்வது? பேசாமல் தருணுடன் காதல் என்ற பெயரில் பழகிய கன்றாவியை சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தாள். ஆனால் அவன் தலையசைத்து, உன்னை நான் நம்புகிறேன் என்றான். அவள் திரும்பி போனாள். நில்லு. திரும்பி என்ன என்பது போல் பார்த்தாள். அவள் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் சட்டென அந்த காரியத்தை செய்தான் அவன். டக்கென மின்னலாய் அவளை தன் பக்கம் இழுத்து வேகமாய் அணைத்தான். குனிந்து அவளது உதட்டில் அதே வேகத்தில் தனது உதடுகளை பதித்தான். பின் முத்தம் முடிந்த திருப்தியில் சட்டென அவளை விடுவித்தும் விட்டான். திவ்யா இதை கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. உன்னை தொடமாட்டேன் என்று சொன்னவன் இப்படி கோபம் உள்ளே சீரியவளாய் அவனை முறைத்தாள். என்ன இது காட்டு மிராண்டித்தனம்? அவன் அமைதியாய் அவளை பார்த்தான். இது காட்டு மிராண்டித்தனம் இல்லை, உனக்கு நான் போடுகிற அன்பு வேலி. இதுக்கு முன்னால் வரை நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம், யாரை வேணாலும் நான் நினச்சிருக்கலாம். ஆனால் இனி உன் உடம்பிலும் சரி, உன் மனசிலும் சரி, நான் மட்டும்தான் என்ற நினைப்பு, என் நினைப்பு மட்டும்தான் உனக்கு இருக்கணும். அதை புரிய வைக்க தான் இப்படி செஞ்சேன். அவன் விளக்கம் புரிந்தாலும் காட்டான் என்றே முணுமுணுத்தாள் அவள். பாண்டியன் அணைப்பையும் முத்தத்தையும் கொடுத்துவிட்டு அதே வேகத்தில் விலகி ஒன்றும் நடவாதது போல் கீழே விரித்து போட்ட பெட்ஷீட்டில் படுத்து கொண்டான். அவளுக்குத்தான் என்னவோ போல ஆயிற்று. ஒரு கணம் அவன் காட்டிய வேகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகளில் நிலைகுலைந்து விட்டாள். தருணை 1 வருடமாக விரட்டி விரட்டி காதலித்த போதும் அவன் இப்படியெல்லாம் தொட்டதில்லை, தொடவும் முயற்சித்ததில்லை. விரல் நுனிப்படாத காதல் எங்களது என அவள் அடிக்கடி அதற்காக பெருமையும் பட்டு கொண்டிருக்கிறாளே. ஆனால் இப்போது இவன் கணவன்தான். ஆனாலும் உன்னை தொடமாட்டேன், உன் விருப்பம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என்னென்னவோ செய்துவிட்டானே. அதை நினைத்தபோது கோபப்பந்து ஒன்று எரிமலையாய் அவளுள் சுழன்றது. திரும்பி அவனை பார்த்தாள். கீழே படுத்திருந்த பாண்டியனின் கண்கள் மூடி இருந்தது. அதற்குள் தூங்கிவிட்டானா? தருணை போல் ஒல்லியான தேகம் இவனுக்கு இல்லை. நல்ல உருண்டு திரண்ட உடல்வாகு, நெஞ்சு பகுதி ஏறி இறங்க அந்த பரந்த நெஞ்சில் கருகருவன முடிக்கற்றைகள், வலிமையான தோள்களுக்கு கீழ் அவளை கொஞ்ச நேரத்திற்கு முன் சிறையிட்ட அந்த வலுவான கரங்கள், எல்லாவற்றையும் பார்த்தவளுக்கு என்ன ஒரு திடமான வலிமை இவனுக்கு என வியக்கவே செய்தாள். கூடவே கொஞ்ச நேரத்திற்கு முன் டக்கென அவன் இழுத்து அணைத்து பிடித்தது, அவன் உதடுகளில் அழுந்த முத்தமிட்டது, அந்த முதன்முறையான ஆணின் ஸ்பரிசத்தில் அவள் திக்குமுக்காடி போனது எல்லாம் அவள் ஞாபகத்தில் சுழன்றது. ஒரு கணம் அந்த ஸ்பரிசத்தில் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் தன் உடலும் ஒத்துப்போய் அந்த சுகத்தை அப்படியே வாங்கிக் கொள்வது போல் ஏற்றுக்கொண்டதையும் திகைப்பாகவே உணர்ந்தாள். மேலும் அவன் சொன்ன வார்த்தைகளும் அவள் காதுகளில் மீண்டும் ரீங்காரமாய் ஒலித்தது. முன்பு எப்படியோ இப்போது நீ என் மனைவி, உனக்கு என்னை தவிர வேறு எந்த நினைப்பும் ஏற்படக்கூடாது என்பதுதானே அவன் சொல்ல வந்ததின் முழு அர்த்தம். எதற்காக அப்படி சொன்னான்?
காதலித்த விஷயம் தெரிந்திருக்குமோ? இல்லையே, தெரிய வாய்ப்பில்லையே. ஆனாலும் அவளுக்கு ஒரு கணம் அவன் என் மனைவி, எனக்கு உரிமையானவள், எனக்கு மட்டுமே உரிமையானவள் என சொந்தம் கொண்டாடுவது போல் பேசியது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவளும் வெறுப்பாக அவள் பேசினாலும் முதலிரவு அன்று அப்படி நோகடித்தாலும் கொஞ்சமும் தனது கோபத்தை எதிர்ப்பை காட்டாமல் நம் மீது உரிமை கொண்டாடுகிறானே, அவ்வளவு அன்பா இவனுக்கு நம்மேல் நினைத்து பார்த்த அவளுக்கு அது ரொம்பவும் ஆச்சரியமாகவே இருந்தது. நேற்று வரை அவன் யாரோ அவள் யாரோதான். ஆனால் இன்று கல்யாணம் என்ற பந்தம் ஏற்பட்டு மனைவி என்ற உரிமை வந்ததும் இவ்வளவு பிரியம் கொள்கிறானே. ஆனால் அவன் இப்படி அவளிடம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் பாசத்தை கொட்டினாலும் மனம் மாறுமா? அவ்வப்போது பழைய தருண் பற்றிய நினைவுகள் எழுந்து பயமுறுத்துகிறதே, அவைகளிலிருந்து எளிதில் விடுபட முடியுமா? யோசிக்க அவளது மனநிலை மேலும் தடுமாறியது. முதலில் முக்கியமான விஷயம், இந்த பாண்டியனை கணவனாக ஏற்றுக்கொள்ளவோ அன்பு செலுத்தவோ அவள் இன்னும் தயாராகவில்லையே. சொல்லப்போனால் நடந்த கல்யாணத்தையே அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. பின்பு இவனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அத்தோடு இன்னும் வரப்போகிற நாட்களில் என்னென்ன நடக்கப் போகிறதோ, இவனுக்கு மனைவியாகி எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்ற கவலையும் திடீரென அவளுள் ஏற்பட்டது. மேலும் அந்த கோணத்தில் நினைக்க வெறுப்பும் வேதனையும் தான் அவளுள் கூடியது. தருணை காதலித்தால் அது கைகூடவில்லை. கல்யாணமே வேண்டாம் என்றால் வீட்டில் பிடிவாதம் செய்து கட்டி வைத்து விட்டார்கள். வந்த கணவனோ சரியான கிராமத்துக்காரன், பெரிய கிராமத்து பண்ணையார். தருணை காதலித்த மனபிம்பத்திற்கு சற்று ஒத்துப்போகாத தோற்றம், மென்மை இல்லாத ஒரு முரட்டுத்தனம். சுருக்கமாக சொன்னால் முரட்டு மீசையில் ஒரு காட்டான். அதுதான் மனதுள் அவனுக்கு அவள் வைத்திருக்கும் பெயர். இப்படி ஆரம்பமே வெறுப்பாய் மனதுக்குள் பிடிக்காத நிலையில் இவனுடன் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? பேசாமல் இரவோடிரவாக இந்த இரவில் கதவை திறந்து எங்காவது ஓடிவிடலாமா? கண் காணாத இடத்திற்கு ஓடிவிடலாம். அல்லது அதுவும் முடியாத பட்சத்தில் கடலில் கிணற்றில் குதித்து உயிரை போக்கிக் கொள்ளலாம். என்ன செய்ய? திடீரென அவள் மனதில் இது போன்று விரக்தியான யோசனைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் உருப்பெற்று ஓட ஆரம்பித்து விட்டனர். படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். திரும்பி பாண்டியன் பக்கம் பார்த்தாள். அவன் நெஞ்சு ஏறி தாழ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது புரிந்தது. கட்டிலை விட்டு இறங்கி மெல்ல ஓசைப்படாமல் குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள். என்ன செய்ய? பேசாமல் இங்கிருந்து வெளியேறி விடுவோமா? இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சாதிக்கப் போகிறாள்? பிடிக்காத கணவனுடன் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி அவளால் எதிர்கொள்ள முடியும்? அதற்கு பதில் இங்கிருந்து ஓடிவிடலாம். அது உத்தமம், பெரும் நிம்மதி. ஆனால் ஓடி இந்த நட்ட நடு இரவில் வெளியே போய் என்ன செய்ய முடியும்? என்ன, ஒரேடியாய் வேறு எங்காவது ஏதாவது கண்காணா இடத்திற்கு சென்றுவிட வேண்டியதுதான். அது சரி, அது என்ன கண்காணாத இடம்? அது எங்கு இருக்கிறது? அதற்கு எப்படி செல்வது? அதை பற்றியெல்லாம் இப்போது யோசிக்க வேண்டாம், பிறகு யோசித்து கொள்ளலாம். முதலில் இங்கிருந்து இந்த நரகத்திலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் முக்கியம். தலையை சிலுப்பிக்கொண்டு ஒரு முடிவிற்கு வந்தால் வேறு வழியில்லை. இங்கிருந்து கிளம்பி ஓடிவிட வேண்டியதுதான். மனதுள் மேலும் உறுதி எடுத்து அவள் ரூமின் அறைக்கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மெல்ல ஓசைப்படாமல் நடந்து ரூம் கதவை நெருங்கி மெதுவாக கதவின் திருகு பிடிப்பில் கை வைத்து அதை அகற்றப் போனாள். டக்கென ஒரு கரம் அவள் தோளை தொட்டது. திடுக்கிட்டு திரும்பினாள். பெரும் அதிர்ச்சிதான் அவளுக்கு. அங்கு பாண்டியன் நின்று கொண்டிருந்தான். பகுதி 5. திவ்யா ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டாள். திரும்பி பார்த்தால் குத்துக்கள் மாதிரி பாண்டியன் நின்று கொண்டிருந்தான். தூங்கிக் கொண்டிருந்தவன் எப்போது எழுந்தான்? எப்படி அவள் பக்கத்தில் வந்தான்? கொஞ்சமும் ஓசை கேட்கவில்லையே. ஆனால் பாண்டியன் அவள் தோளை திருப்பி நேருக்கு நேராய் அவள் கண்களை பார்த்தான். இந்த நேரத்தில் எங்க போற என்றான். அது தொண்டை வரல. அவளுக்கு பேச்சு வரவில்லை. என்ன போய் இவனிடம் சொல்ல? என திகைப்பாய் அவளுள் சிந்தனை ஓடியது. அதை அவன் புரிந்து கொண்டான் போலும். பொய் வேண்டாம், உண்மையை சொல் என்றான். அவள் ஒரு கணம் விழிக்கத்தான் செய்தால் உண்மையில் அவனிடம் என்ன பதில் சொல்ல, எப்படி சமாளிக்க என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் மனநிலை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவன் போல் முன்னால் வந்து கைகளை கட்டி கொண்டு பார்த்தான். இந்த அறையை விட்டு, இந்த வீட்டை விட்டு ஓடிப்போகத்தானே நீ நினைச்ச? பொட்டில் அடிப்பது போல் கரெக்டாக கேட்டான். எப்படி இது? கண்டுபிடித்து விட்டானே. திகைப்பும் குற்ற உணர்வும் தாக்க அப்படியே தரைத்தாழ குனிந்தாள் அவள். பாண்டியன் தன் விரல்களால் குனிந்த அவளது முகத்தை நிமிர்த்தினான். மறுபடியும் அவளது மலர்வெளிகளை தனது கருவெளிகளால் ஊடுருவினான். இதோ பார், என்னை நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னோட மனக்குழப்பம் புரியுது. என்னால் உனக்கு இங்கே எந்த சங்கடமும் ஏற்படாது. நீ தைரியமாக தாராளமாக இங்கே இருக்கலாம். ஆனால் இது போல தப்பான முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தனது கணீரான குரலை தாழ்த்த ஒருவித கனிவு தொனிக்க அவன் சொன்னபோது அவளுக்கே அது சங்கடமாக இருந்தது. ஆனாலும் நம்ப முடியாமல் பார்த்தாள். எதுக்கு அப்படி பார்க்குற? தொடர்ந்து அவனே, இதோ பார், எந்த விஷயத்திலையும் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் மனம் போனபடி நீ நடந்துக்கலாம். ஆனால் முதலிரவில் நீ இப்படி வீட்டை விட்டு ஓடினா அது எனக்கு பெரிய அவமானமாக போயிடும் என்றான். அவன் சொல்ல அவளுக்கோ, ஓ, இதுதான் இவனது பயமா? தனக்கு ஊரில் அவமானம், முதலிரவில் பொண்டாட்டி ஓடிப்போய் விட்டாள் என்ற தலைக்குனிவு ஏற்பட்டுவிடும் என்றுதான் நான் போவதை இவன் தடுக்கிறானா என்ற சிந்தனையும் ஓடியது. இன்னொன்னையும் நீ புரிஞ்சிக்கோ, நீ இப்படி ஓடினா அவமானம் எனக்கு மட்டுமல்ல, உன் வீட்டுக்கு, உன் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தான். நீ இப்படி செஞ்சது தெரிஞ்சால் அவங்களால வெளியில் தலை காட்ட முடியுமா? இல்லை தலை நிமிர்ந்து தான் ரோட்டில் நடக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. திரும்ப அவன் கேட்டபோது மறுபடியும் பொட்டில் அடிப்பது போல் உணர்ந்தாள் அவள். அவன் சொல்வது உண்மைதானே? அவள் தன்னை பற்றி தான் கொண்டிருந்த மனப்புழுக்கத்தை பற்றி மட்டுமே தானே நினைத்து குமைந்தாள். தாங்க முடியாதது போல் அப்படி ஒரு முடிவை எடுத்தாள். கொஞ்சமாவது தன் வீட்டை பற்றி, தனது தாய் தந்தையை பற்றி நினைத்து பார்த்தாளா? அவள் மட்டும் இப்படி முதலிரவில் ஓடிப்போனால் அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய தலைகுனிவு. ஆனால் அது பற்றி அவள் கூட யோசித்து பார்க்கவில்லையே. ஆனால் அவன் தன் குடும்பத்திற்காகவும் யோசித்து நிஜமாகவே கவலைப்பட்டிருக்கிறானே. முதன்முறையாய் அவன் மீது அவளுக்கு ஒரு மரியாதையும் ஏற்பட்டது. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. தவறை உணர்ந்தவள் போல் முதல் முறையாய் தனது இருமாப்பை மீறி அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் அவள். அவன் முகத்தில் கொண்டிருந்த கடுமை மறைந்து இயல்புக்கு வந்தது. மெல்ல தலையசைத்தான் அவன். பரவாயில்ல, போய் படு, மற்றவைகளை காலையில் பார்த்துக்கலாம். சொல்லியபடியே அவன் நிதானமாக திரும்பி நடந்து கீழே தரையில் விரிக்கப்பட்டிருந்த தனது பெட்ஷீட்டில் போய் படுத்து கொண்டான். அப்படியே கண்களை மூடி தூங்கவும் ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு அவள் இனி வெளியே கதவை திறந்து வெளியே போக மாட்டாள் என்ற நம்பிக்கை போலும். அவன் நினைப்பு போலவே திவ்யா திரும்பி நடந்து வந்து கட்டிலில் உட்கார்ந்தாள். என்ன மாதிரி மனிதன் இவன் என்பது போல் தூங்கும் அவனையே வெறித்து பார்க்க ஆரம்பித்தாள். பகுதி 6. திவ்யாவிற்கு பாண்டியன் சொன்னது நன்றாக உரைத்தது. இப்படி கல்யாணமெல்லாம் முடிந்த பின் வாழ்க்கையை வெறுத்தது போல் எங்காவது கண் காணாத இடத்திற்கு ஓடிப்போக நினைத்தது. எவ்வளவு முட்டாள்தனம், எத்தகைய கோழைத்தனம்! அது அவளை மட்டுமல்ல, எத்தனை பேரை பாதிக்கும். தாய் தந்தை வெளியே தலை காட்ட முடியாது. ஏன், இந்த பாண்டியனின் நிலைமை கூட அப்படித்தானே. பார்க்கிறவர்கள் எல்லாம் என்ன, முதல் நாள் அன்றே உன் பொண்டாட்டி ஓடிப்போய் விட்டாளா என கேட்டே அவனை நோகடித்து விடுவார்களே. அதனால் தன்னை விட இவர்களுக்குத்தானே பெரும் அவமானம் பாதிப்பும் ஏற்படும். அதை யோசிக்காமல் இருந்து விட்டோமே என வருத்தவும் செய்தாள். அதே நேரம் மனதுக்கு பிடிக்காமல் நடந்த இந்த கல்யாணத்தையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தருண் நினைத்த நெஞ்சத்தில் அவனை தூக்கி எறிந்துவிட்டு இந்த பாண்டியனை கணவனாய் நினைத்து உடனே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன செய்ய, நமது நிலை இப்படி ஆகிவிட்டதே. திவ்யா அப்படி வருந்தியபடி எவ்வளவு நேரம் விழித்து கிடந்தாள் என்று தெரியாது. தன்னை அறியாமல் சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கியும் போனாள். திவ்யா காலை கண் விழித்த போது எதிரே பாண்டியன் காஃபி டம்ளரை நீட்டியபடி நின்று கொண்டிருந்தான். குட் மார்னிங் என்றான் தனது வெள்ளைப்பற்களை முழுவதும் காட்டியபடி. ஆட, இந்த முரட்டு முகத்திற்கு இப்படி சிரிக்கக்கூட தெரியுமா என உள்ளுக்குள் வியந்தபடி குட் மார்னிங் என்றால் பதிலுக்கு காஃபியை வாங்கி மடமடவென குடித்தாள். அவன் மௌனமாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவனை நேற்று நோகடித்திருக்கிறோம், இவனிடம் இனியும் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அது பெரும் தப்பாய் போய்விடும் என அவள் மூளையில் மெல்ல உரைத்தது. நீங்கள் சீக்கிரமே எழுந்திச்சிட்டிங்களா? தயக்கமாகவே அந்த கேள்வியை கேட்டாள். பாண்டியன் சிரித்தான். நான் கிராமத்துக்காரனம்மா, 4 மணிக்கே விழிப்பு வந்துடும். களத்துமேட்டு பக்கம் ஒரு நடை நடந்துக்கிட்டே பாத்திகளை சரி பண்ணி பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச போயிடுவேன். நான் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு பழக்கம். அவள் தயக்கமாகவே தன்னிலை சொன்னாள். பாண்டியன் மறுபடியும் புன்னகை படரவிட்டான். 7 மணி கூட எழுந்திருக்கலாம், தப்பே இல்லை. இங்கே யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவன் நம்மை கேலி கிண்டல் செய்கிறானா என்ற சந்தேகம் அவளுக்கு பலமாய் வந்துவிட்டது. நிமிர்ந்து அவன் முகத்தை உற்று பார்த்தாள். சீரியஸாக தான் அவன் பேசி கொண்டிருந்தான். அவ்வளவு சுதந்திரம் நமக்கு கொடுக்கிறானா என அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அப்புறம் இன்னொரு விஷயம் என அவன் இழுத்தான். அவள் விழிகளை மறுபடி உயர்த்தினாள். நேற்று என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வீட்டை விட்டு போகாமல் இருந்ததுக்கு நன்றி. கண்களை மலர்த்தி ஒருவித குரலில் அவன் சொல்ல அவளுக்கு சங்கடமாய் போயிற்று. நேற்று இரவு முன்பின் யோசியாமல் அப்படி ஒரு மடத்தனம் செய்ய இருந்தாளே, இவன் மட்டும் சரியான சமயத்தில் வந்து தன்னை தடுக்காவிட்டால் அப்படி ஓடி நீங்கா பழி ஒன்றை தன் குடும்பத்திற்கு ஏற்படுத்தி இருப்பாளே. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பெரிய தப்பு செய்ய இருந்தேன், சரியான சமயத்தில் நீங்கள் வந்து காப்பாற்றினீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சொல்லும்போதே அவளையும் அறியாமல் உதடுகளில் புன்னகை ஒன்றும் ஒளிந்தது. என்னது என்றான் அவன் காதில் விழாதது போல். தேங்க்ஸ்ன்னு
சொல்லியவள் இப்போது முழுமையாய் புன்னகைத்தாள். குனிந்த அந்த புன்னகையை உற்று பார்த்தவன், அப்படியா என்றான் அதிசயிப்பது போல். அவளுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீங்க என்றாள். இப்போதான் முதன்முறையா இந்த அழகான புன்னகையை உன் முகத்தில் பார்க்குறேன். நீ சிரிச்சா மட்டும் எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா? அவன் தன்னை ரசிக்கிறான் என்பதை உணர்ந்ததும் அவள் முகம் சிவந்து உதிர்ந்த புன்னகை சட்டென நின்றது. அதை கவனித்தவன் சட்டென குனிந்து தன் பாக்கெட்டில் கையை விட்டு அவசரமாய் எதையோ தேடினான். வெளியே எடுத்தான் ரூபாய் நோட்டுகள். எடுத்து 100 ரூபாய் நோட்டுகள் 2 அவள் முன் நீட்டினான். அவள் புரியாமல் விழித்தாள். சில பேர் காசு கொடுத்தாதான் சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீயும் இருப்ப போல. இந்த காசை பிடி, இன்னும் கொஞ்சம் சிரி. அவன் பாண்டியன் கண்களை உருட்டியபடி சீரியஸான பேச்சு பேசி இப்படி கிண்டல் அடித்த போது அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லைதான். கலகலவென வாய்விட்டு சிரித்தாள். அதை ரொம்பவும் ரசித்த பாண்டியன் விடாமல், அட காசை காட்டுனதும் சிரிப்பை கூடுது என்று சொல்ல மேலும் சிரித்தாள் அவள். எனக்கு எப்போவும் சிரித்த ஃபேஸ்கட் தான். வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஒன்றும் உம்மனாமூஞ்சி கிடையாது. இயல்பாகவே அவள் பேசினாள். நான் உன்னை உம்மனாமூஞ்சின்னு சொல்லலையே. நீங்கள் சொல்லலை, ஆனால் அதோட அர்த்தம் அதுதான். கேட்டவளுக்கு தான் சட்டென அவனிடம் இயல்பாக பேச ஆரம்பித்து விட்டோம் என்பது உரத்தது போலும். இப்படியே இயல்பாய் பேச ஆரம்பித்து இவன் பேச்சில் மயங்கி தொலைத்து எல்லாவற்றுக்கும் தலையாட்டி கடைசியில் இவனது மனைவியாய் அடிமை போல் ஆகிவிடுவோமோ என்ற பயமும் அவளுள் வெகுவாய் எழுந்தது. அதனால் அவள் சட்டென பேச்சை நிறுத்தினாள். கூட்டுக்குள் சுருங்கி கொள்வது போல் உதடுகளை இறுக்கமாக்கி கொண்டாள். பாண்டியனும் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. வேலை இருப்பது போல் திரும்பி விறுவிறுவென சென்று விட்டான். அவள் காஃபியை குடித்துவிட்டு அறையை ஒட்டிய வாஷ் பேஷனில் முகம் கழுவி பல் துலக்கி வெளிவந்தாள். மணியை பார்த்தால் 6 தான். எல்லோரும் எழுந்து விட்டிருப்பார்களா? இவர்கள் வீட்டு பழக்கம் எப்படி என மெல்ல தன் அறையை விட்டு வெளிவந்தாள். வீடே சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டு இருந்தது. நெல் குதிர்களை மூட்டைகளை எல்லாம் வராண்டா பக்கம் வரிசைப்படுத்தி அடுக்கி வைக்கும் பணியாட்களும் அவர்களை விருட்டி உருட்டி வேலை வாங்கி கொண்டு இருக்கும் மாமியார் தனமும் துணையாய் தூரத்து சொந்தமான செண்பக கிளவியும் இருந்ததை வியப்பாய் பார்த்தாள். சரிதான், சரியான உழைப்பாளிகள்தான் போல என நினைத்தபடி கீழறையிலிருந்து தனது குடும்பத்தை தேடி போனாள். அவளை பார்த்ததும் முகம் பொங்கும் ஆவலாய் ஓடி வந்தாள் அம்மா. என்னடி, நல்லா தூங்கினியா என்றாள். மாப்பிள்ளை எப்படி, உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா? அவள் ஒற்றை வார்த்தைகளில் பதில் சொல்வதைக் கண்டு திருப்தி அடையாதவளாய் தாய் லட்சுமி மேலும் நோண்டினாள். உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு தானடி? ஆமாம். எது எப்படியோ நீ தான் நல்ல பேர் எடுத்துக்கணும், நல்லபடியாக நடந்துக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். தாய் லட்சுமி சொல்ல நேற்று தான் இரவோடு இரவாய் வீட்டை விட்டு ஓட நினைத்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. நேற்று பாண்டியன் மட்டும் தடுத்துராவிட்டால் இன்று நடப்பதே வேறு. மணப்பெண் ஓடிவிட்டாள் என இந்த இடமே எவ்வளவு கலாட்டாவாக குழப்பமாக இருக்கும் என நினைத்தாள் அவள். அவள் பேசாமல் இருப்பதை பார்த்து சற்று பதற்றமாகிவிட்டாள் அவளது தாய். என்னடி பேசாமல் இருக்கிற? ஒன்றுமில்லம்மா, நல்லபடியாக புகுந்த வீட்டில் நடந்துக்கணும். சரிம்மா சொல்லியபடி இம்முறை திவ்யா பலமாய் தலையாட்டினாள். லட்சுமிக்கு பயம் விலகி முகத்தில் திருப்தி ஒன்று பரவியது. அதற்குள் பின்னால் இருந்து அப்பா வெளிப்பட்டார். திவ்யாம்மா சொல்லுங்கப்பா. சந்தோஷமாக இருக்கதானே? ஆமாப்பா, எப்பவும் இப்படி தான் இருக்கணும். நம்ம மாப்பிள்ளை கிராமத்துக்காரானாலும் ரொம்ப நல்ல மனுஷன். உன்னை நிச்சயம் நல்லா வச்சுக்குவார். மறுபடியும் தலையாட்டினாள். அதை தவிர அவளால் வேறு எதுவும் அவர்களிடம் சொல்ல தோன்றவில்லை. கல்யாணமே முடிந்துவிட்டது. இனி என்ன சொல்லி என்ன பயன்? எதையும் வெளியே காட்டாது அவர்கள் முன் சிரித்தபடியே நடமாடினாள். அன்று மதியமே விருந்து சாப்பாடு முடித்ததும் வேனில் தங்களது ஊருக்கு கிளம்ப பெற்றோர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? தன்னை தன்னந்தனியை விட்டுவிட்டு அவர்கள் கிளம்புவதை பார்த்து ஏக்கமாய்தான் கேட்டாள் அவள். தந்தையோ தோள்களை குலுக்கி கொண்டவர், திவ்யாம்மா இனிமே எங்களுக்கு இங்கே என்ன வேலை? நாங்கள் கிளம்ப வேண்டியதுதானே என்றபடி அவள் பக்கம் வந்தவர், திவ்யா 1 வாரம் கல்யாண வேலையெல்லாம் பார்த்ததுனால வீட்டில எல்லாம் போட்டபடி கிடக்கு. உனக்கு தெரியாததா? மேலும் பார், கணக்கு விபரங்களை பார்த்து பந்தல்காரரிலிருந்து சமையல்காரர் வரை ரூபாய் செட்டில் பண்ணணும். நாங்கள் கிளம்புறோமா என்றார். தந்தையின் நிலையை புரிந்து கொண்டு அவள் தலையாட்டி சம்மதித்தாள். ஆனாலும் அவளது குடும்பமும் சுற்றத்து உறவினர்களும் ஒட்டு மொத்தமாய் அவளை மட்டும் விட்டுவிட்டு வேனில் ஏறி கிளம்பிய போது அழுகை முட்டி கொண்டுதான் வந்தது. கன்னங்களில் நீர் வழிந்தோடு சோகமாய் கையசைத்தாள். அவர்களுக்கு விடை கொடுத்தாள். அவளுக்கு பின்னால் நின்று கையசைத்த பாண்டியனுக்கு அவளது நிலைமை புரிந்து சங்கடமாய் இருந்தது. அதனாலேயே வழியனுப்பிவிட்டு மாடி பால்கனி ஜன்னல் பக்கம் நின்று அவள் தோட்ட மரங்களை வெறித்த போது அவன் பக்கம் வந்தான். இதோ பார், பிறந்த வீட்டை விட்டு கல்யாணமாகி இப்படி வந்தால் ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நீ வருத்தப்படாத. நீ எப்போ நினச்சாலும் உன் அம்மா அப்பாவை பார்க்க போகலாம். நான் அதற்கெல்லாம் எப்போவுமே உனக்கு தடை சொல்ல மாட்டேன்.
அவன் அந்த நேரத்தில் அப்படி சொல்வது அவளுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது. தேங்க்ஸ் என்றாள் திரும்பி அவனை பார்த்து அதே கலங்கிய கண்களுடன். பாண்டியன் அதன் பின் சென்று விட்டான். கிராமத்து ஆளாய் கரடுமுரடாய் இவன் தெரிந்தாலும் அப்பா சொல்வது போல் இவன் நல்லவன்தானா என நினைத்தாள். அப்படி நினைத்த அதே வினாடி தருண் உருவமும் அவனை காதலித்த சம்பவங்களும் நினைவுக்கு வர மிகவும் வெறுப்படைந்தாள் அவள். இந்த தருண் மட்டும் தனக்காக வீட்டில் போராடி தன்னை கல்யாணம் கட்டியிருந்தால் எல்லாம் நன்றாக இருந்திருக்குமே, நல்லபடியாய் அமைந்திருக்குமே என்ற நினைப்பு அவளுள் ஓடியது. மேலும் இப்படி முன்பின் அறியாத கிராமத்தில் யாரையோ கட்டிக்கொண்டு அவன் வீட்டில் இப்படி விட்டேற்றியாய் உட்கார்ந்து அவரையும் மரங்களையும் வெறிக்கும்படி தனது நிலைமை ஆகிவிட்டதே என்ற நினைப்பு மீண்டும் வெறுமையாய் அவளை தாக்க எரிச்சலானாள் அவள். பகுதி 7. அன்றைய பொழுதும் அதற்கு பின் வந்த 2 நாட்களும் அப்படியே கழிந்தன. மாமியாராய் வந்த தனமும் நல்ல குணம்தான். வந்த புது மருமகளான அவளை ஒரு வார்த்தை சொல்லவில்லை, ஒரு வேலை செய்யவிடவில்லை. நீ உட்காரு கண்ணு, எல்லாத்துக்கும் பணியாட்கள் இருக்காங்க என அவள் ஏதாவது வேலை செய்ய முயலும் போதெல்லாம் தடுத்தாள். கூடவே தன் மகனுக்கு அவள் மனைவியாய் கிடைத்ததில் அவளுக்கு அளவற்ற ஆனந்தம் போலும். அது அவளது வார்த்தைகளிலேயே அடிக்கடி தொனித்தது. கண்ணு, பாண்டியனுக்கு உன்னை மாதிரி மகாலட்சுமி தான் மனைவியாக வரணும்னு அவனும் ஆசைப்பட்டான், நானும் ஆசைப்பட்டேன். இப்போது அதே போல் நடந்தது. எங்கள் மனம் பூரா ஒரே சந்தோஷமாக இருக்குது கண்ணு என தனமும் அவளை கட்டிப்பிடித்து உச்சி முகர்ந்தபோது அவளுக்கே சிலித்தது. கூடவே நல்ல வேளை பாண்டியன் இதையும் தாயிடம் சொல்லவில்லை. இப்போலும் அவளது உண்மை நிலை மட்டும் இந்த தாய்க்கு தெரிந்தால் எவ்வளவு வருத்தம் கொள்வார்கள் என்ற கவலையும் அவளுள் எழுந்தது. ஆனாலும் நேரம் போகாமல் ஏதாவது வேலைகளை தேடி பிடித்து செய்ய ஆரம்பித்தாள். பண்ணை வீட்டு பக்கமுள்ள பெரிய தோட்டத்தில் போய் நேரத்தை போக்கினால் அவ்வப்போது செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவது, மரங்களிலிருந்து உதிரும் பழங்களை சேகரிப்பது என நேரம் ஒருவாறு போயிற்று. அவளது நிலையை புரிந்து கொண்டது போல் பாண்டியன் அன்று மதியம் வயல்காட்டுக்கு வேலை முடிந்து வந்தவன், வீட்லேயே எவ்வளோ நேரம் இப்படி உட்கார்ந்திருப்ப, வா என் கூட, நம்ம தோப்பு துறவுகளை சுற்றி காட்டுறேன் என அழைத்தான். சும்மா இருப்பதற்கு இது நல்லதுதானே என்ற நினைப்புடன் அவளும் கிளம்பினாள். பண்ணை வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளிவந்து இருவரும் வயல் பரப்பு நோக்கி நடந்தார்கள். இருபுறமும் பசுமையான பச்சை பசேல் பயிர்கள், சில்லென்று தழுவும் குளிர்காற்று, உரைக்காத வெயில் என அந்த இடமே இயற்கை அழகோடு மிகவும் ரம்யமாய் தெரிந்தது. ஆனால் அவளுக்கு இருந்த மனநிலையில் அதையெல்லாம் ரசிக்கும் மனது அவளிடம் இல்லை. பேசாமல் அங்குமிங்கும் பார்த்தபடி நடந்தாள். பாண்டியனோ இது களத்து மேடு, இது தென்னந்தோப்பு, இது வாய்க்கால் பாலம் என ஒவ்வொன்றாய் காட்டி அவளிடம் விளக்கியபடி நடந்து கொண்டிருந்தான். தென்னந்தோப்பை தாண்டி இருவரும் நடந்தார்கள். அங்கு பனங்காடு வந்தது. அதை ஒட்டி பெரிய மேட்டுத்திடல். அங்கு பதநீர் குடமும் செம்புமாய் குருவம்மா கிளவி உட்கார்ந்திருந்தாள். பாட்டி சௌக்கியம்மா? பக்கத்தில் போனதும் பாண்டியன் அக்கறையாய் கேட்க தன் பொக்கை வைத்திருந்து சிரிப்பாய் சிரித்தாள். நான் நல்லாத்தான் இருக்கேன், கல்யாணமெல்லாம் சிறப்பாக முடிஞ்சதா? என்னால் தான் வர முடியல என்றவள் திவ்யா பக்கம் திரும்பி மேலும் கீழும் அவளை பார்த்தவாறு, இதுதான் உன் பொஞ்சாதியா என்றாள். பாண்டியன் சிரிப்புடன் தலையாட்ட திவ்யாவின் கைகளை பாசமாய் பிடித்து கொண்டாள் அவள். பாண்டியனுக்கு ஏற்ற பொண்ணு, மகாலட்சுமி மாதிரி இருக்க, நீ நல்லா சந்தோஷமாக இருத்தாயே, உன்னை இந்த பாண்டியன் நல்லா வச்சுக்குவான். குருவம்மா திவ்யாவை மனதார வாழ்த்தி சொன்னாள். பாண்டியன் திவ்யா பக்கம் திரும்பி, நீ பதனி குடிச்சிட்டுரு, நான் எதிர்த்தோட்டம் வரை போய் பார்த்துட்டு வரேன் என்றபடி விறுவிறுவனை எதிர்த்திசையை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். அவன் நடந்ததும் குருவம்மா ஒரு சொம்பு நிறைய பதநீரை எடுத்து திவ்யாவிடம் நீட்டினாள். திவ்யா ஏதோ ஒரு உணர்வில் தயங்கினாள். அட குடித்தாயே, முதல்ல உனக்கு குடிக்க கொடுத்துருக்கேன், உடம்புக்கு நல்லது எனவும் மறுபேச்சில்லாமல் திவ்யா சொம்பை வாங்கி கொண்டாள். தாயே, பாண்டியனை சாதாரணமாக நினச்சிடாத, ரொம்ப நல்லவண்ணம்மா என்றாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமலேயே அப்படியா என்றாள். கிழவி கன்னத்தில் கை வைத்து கொண்டாள். என்ன தாயி அப்படி கேட்டுட்ட? பாண்டியன் ஆளுதான் கருப்பு, தவிர மனசு சுத்த தங்கம். 20 வருஷத்துக்கு முன்னால் என் புருஷன் திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் ஆள் இறந்துட்டாரு. நான் 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி கரை சேர்க்க போகிறோமோன்னு திக்கு தெரியாமல் நின்னேன். அப்போது பாண்டியன் தான் உடனே எனக்கு உதவ ஓடி வந்தான். அவனோட தோட்டத்திலேயே உடனே எனக்கு வேலை போட்டு கொடுத்தான். என் பொண்ணுங்களோட படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டான். அவன் கொடுத்த காசில் தான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். அப்படி அடுத்தவங்களுக்கு உதவுற தங்கமான மனசு பாண்டியனுக்கு. எனக்கு மட்டுமல்ல, என்னை மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறான். குரு அம்மா கிழவி சொல்ல சொல்ல கேட்ட திவ்யா அப்படியே அதிசயித்து போனாள். பாண்டியனுக்கு இப்படி ஒரு நல்ல மனசா? இவ்வளவு தூரம் இறக்கப்பட்டு உதவி இருக்கிறானா என்றெல்லாம் வியப்பு அவளுள் ஏற்பட்டது. கூடவே பாண்டியனின் உருவத்தையும் வேலை செய்யும் வேகத்தையும் பார்த்து
இவன் கிராமத்து மனிதன் ஒன்றும் விவரம் இல்லாதவனாய் இருக்கக்கூடும் என்றெல்லாம் தான் முன்பு நினைத்தது தவறு என்பதும் அவளுக்கு உணர்ந்தது. பின்பு கிழவியிடம் விடைபெற்று கொண்டு நடந்தாள். அதற்குள் தோட்டத்துக்குள் சென்ற பாண்டியனும் தன் வேலையை முடித்து கொண்டு விறுவிறுவன வருவது தெரிந்தது. ரொம்ப தூரம் நடந்துட்டோம், போவோமா என்றான். என்றபடி தலையசைத்தாள். கிழவி பதநீர் கொடுத்துருக்குமே, குடிச்சியா? வேற என்ன சொல்லிச்சு? உங்களை பற்றி தான் நிறைய சொல்லிச்சு. அப்படியா? நீங்கள் ரொம்ப உதவினதை அவங்க புருஷன் போனதுக்கு பிறகு அனாதையா தனிச்சு கலங்கி நின்ன போது வேலை போட்டு கொடுத்ததையெல்லாம் நன்றியோட சொன்னாங்க. நான் செஞ்சதெல்லாம் சின்ன உதவி தான். மேலும் குருவக்கார கிழவி நல்ல உழைப்பாளி. தன் பிள்ளைகளை காப்பாற்றி கரை சேர்க்கணும் ஒரு வெறியோடு உழைச்சா. பாண்டியன் சொல்லிக்கொண்டே போக அவனையே உற்று பார்த்தாள் திவ்யா. ஆள்தான் கருப்பு, மற்றபடி வாட்டச்சாட்டமான உடம்புடன் தின் தோள்கள் சுருள் முடியுடன் முறுக்கி விடப்பட்ட மீசை சகிதமாய் அவன் நடக்கும் அலையில் ஒரு கம்பீரம் துணிப்பதையும் திவ்யா உணர்ந்தாள். நாம் தான் இவனை கிராமத்துக்காரன் காட்டான் என்றெல்லாம் தவறாக நினைத்து வருகிறோமோ என்ற எண்ணத்தில் மேலும் கண்கள் விரித்து அவனை பார்த்தாள். ஆனால் அதை பாண்டியன் கவனித்து விட்டான். என்ன அப்படி பார்க்குற? கேட்டு விட்டான். ஒன்றுமில்லை. சொல்லியபடி அவசரமாய் தனது பார்வையை அவனிடமிருந்து திருப்பினாள். அவன் பாண்டியனுக்கு ஏதோ புரிந்தது. இருந்தும் தனது யூகம் சரிதானா என்று அறிந்து கொள்ளும் ஆசையும் ஏற்பட்டது. அதனாலேயே அவளை பார்த்து எனக்கு தெரியும் என்றான். என்ன தெரியும்? இம்முறை கேட்டபடி அவள் தன்னையே கூர்ந்து பார்ப்பது கண்டு கடகடவென சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்று சொல்லட்டா? சொல்லு. மற்றவங்க சொல்கிறத வச்சு முடிவு பண்ணுறதை விட நீயா தான் ஒருத்தரை எடை போடணும், நம்பணும். அதுதான் நல்லது. நான் உங்களை நம்புகிறேன் என்றாள் அவள். நான் உன்னை விரும்புகிறேன். அவள் அப்படி சொன்னதும் டக்குன தன் பங்கிற்கு அவன் அதை சொல்ல திடுக்கிட்டு விட்டாள் அவள். என்னது? நான் உன்னை விரும்புகிறேன் என்றான் பாண்டியன் திரும்பவும் அழுத்தம் திருத்தமாய். அவள் அதன் பின் சட்டென மௌனமாகிவிட்டாள். பாண்டியனுக்கு ஏதோ புரிந்தது. என்ன? நான் சொன்னது பிடிக்கலையா? அவன் கேட்க அதை ஆமோதித்தால் வேறு எதையாவது நினைத்து கொள்வான் என்ற பயத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்றாள். பின்ன ஏன் மௌனமாயிட்ட? ஒன்றுமில்லை. நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. நான் விரும்பின மாதிரி நீயும் ஒரு நாள் என்னை விரும்புவ. இது நடக்கத்தான் போகுது. பகுதி 8. பாண்டியன் எதற்காக அப்படி சொன்னான் என திவ்யாவிற்கு புரியவில்லை. ஆனால் தான் ஒன்று சொல்ல அதற்கு சம்பந்தமில்லாமல் அவன் இப்படி சொன்னது அவளை திடுக்கிடத்தான் வைத்தது. என்ன சொன்னான்? ஒரு நாள் நீயும் என்னை விரும்பி வருவ என்றானே, அதுதான் அர்த்தம். ஏன் அப்படி சொன்னான்? நாம் இப்போது ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பது தெரிந்தும் சொல்கிறானே. புருஷனாகி விட்ட தன்னிடம் ஒட்டாமல் நடந்து கொள்வதை குத்தி காட்டுகிறானா? அல்லது எப்படியும் மனைவியாகி விட்டதால் ஒரு நாள் இறங்கி வந்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிமையாகத்தான் ஆக வேண்டும் என்பதை சூசகமாக உணர்த்துகிறானா? எவ்வளவு உறுதியாய் ஒருவித இருமாப்புடன் சொல்கிறான். இவனிடம் கொஞ்சம் இயல்பாய் பேசியது, சிரித்தது தப்பாய் போய்விட்டதே. தருணை நினைத்த மனது, அவனையே உள்ளுக்குள் உருக்கி காதலித்த மனது அவ்வளவு எளிதில் மாறிவிடுமா? இவனைத்தான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை தருண் மேல் கொண்ட முட்டாள்தனத்தை மறுபடி இவன் மேல் செய்ய முடியுமா? சட்டென முகமாறி இறுக்கமாக்கி கொண்டாள் அவள். அதை பாண்டியன் கவனித்து விட்டான். அடடா, உனக்கு கோபம் வந்துட்டு போல. சும்மா யதார்த்தமாக சொன்னேன். ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னால் உடனே முகத்தை இப்படி வச்சுக்கிறதா? அவள் அதற்கும் பேசாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருந்தாள். பாண்டியனோ திரும்பி எதிர்ப்புறம் எதேச்சியை பார்த்தவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் திடீரென அப்படி சிரிப்பை பார்த்த திவ்யா புரியாமல் பார்க்க எதிர்ப்புறம் கைகளை காட்டினான் அவன். அங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு உன்னை மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு உன்னையே உரன பார்த்துக்கிட்டு. அவன் சொல்ல திவ்யா திரும்பி எதிர்ப்புறம் பார்த்தவள் அதிர்ந்தாள். எதிர்ப்புறம் மரக்கலையில் ஒரு குரங்கு கைகட்டி நின்றபடி அவளையே உரன பார்த்து கொண்டிருந்தது. அது தன் சிறிய கண்களை விரித்து துருதுருவன உரன இருந்த நிலையை பார்த்த திவ்யாவிற்கு சட்டென இருக்கும் தளர்ந்து சிரிப்பு வந்துவிட்டது. தன்னை மீறி கலகலவன நகைத்தாள். கூடவே அவனுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தாள். அது என் ஃப்ரெண்டு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு. என்னது என் ஃப்ரெண்டா? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் நிறம் டக்கென சொல்லியபடி பேசியவள் தன் தவறை உணர்ந்து அவசரமாய் உதட்டை கடித்தாள். இப்படி அவன் நிறத்தை குத்தி காட்டுகிறோமே, கோபப்பட்டிருப்பானோ என நினைத்தாள். பாண்டியனோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் சிரித்தான். கூடவே நிறம் என்னோட நிறம்தான், ஆனால் அது முகத்தில் ஒரு சிரிப்பு ஓடுது பாரு, அது உன்னோட சிரிப்பு தான். அவன் சொல்வது புரியாமல் திவ்யா மறுபடியும் குரங்கை பார்க்க அது இப்போது தனது வாய் முழுவதையும் விரித்து தனது அத்தனை பற்களையும் வெளியே காட்டி பயமுறுத்தி கொண்டிருந்தது. குரங்கின் உறுத்தலான அந்த போஸை பார்த்தவளுக்கு மறுபடியும் சிரிப்பு பொத்து கொண்டுதான் வந்தது. கைகளால் மறைத்து கொண்டு சிரித்தாள். பாண்டியனோ தான் கொண்டிருந்த குறும்பை விடவில்லை. 2 பேரும் சிரிச்சது போதும், ஏதாவது பேசுங்க, பேசி நலம் விசாரிங்க என்றான்.
அவன் மறுபடி கிண்டளித்த போது திரும்பி அவனை முறைத்தாள். அதற்கும் பாண்டியன் விடாமல், பார்த்தியா, உன் ஃப்ரெண்டை பார்த்தா சிரிக்கிற, என்னை பார்த்தா முறைக்கிற என ஒரு கிண்டல் செய்யவும் தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தாள். அப்பாடா, மகாராணி நல்லா சிரிச்சிட்டாங்க, மகாராணி நல்லா சிரிக்க வச்சாச்சு. தேங்க்ஸ் மச்சான், வெரி வெரி தேங்க்ஸ் மச்சான் என பாண்டியன் அந்த குரங்கிற்கு பெரிய சலாம் அடித்து கொண்டிருந்தான். அவள் அவன் செய்கைகளை பார்த்து புரியாமல் விழிக்க, என்ன பார்க்குற, உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு மச்சான் தானே, அதான் என மறுபடியும் சிரிக்கத்தான் செய்தாள் அவள். கூடவே கரடு முரடாய் தெரியும் இவனுள் இப்படி ஒரு நகைச்சுவை உணர்வா என வியக்கவும் செய்தாள். கூடவே தருணின் நினைப்பும் ஓடியது. தருண் கொஞ்சமும் நகைச்சுவைத்தனம் இல்லாத சிடுமூஞ்சி. அவள்தான் அடிக்கடி ஏதாவது ஜோக் சொல்லி கிண்டல் அடித்து அவனை சிரிக்க வைப்பாள். ஆனால் இவனோ அவளையே சிரிக்க வைக்கிறானே. என்ன மகாராணி, திடீர்னு ஏதோ யோசனைக்கு போயிட்டீங்க? அவனது உசுப்பல் குரலில் நினைவுக்கு வந்தாள். அப்போதுதான் அவன் தன்னை அப்படி கூப்பிடுவது அவளுக்கு உரைத்தது. என்னது மகாராணியா? ஆமாம், என் மனசுக்குள் வந்த ராணி மகாராணி சாதாரணமாக சொல்லிவிட்டு அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அவளுக்கு பெரும் ஆச்சரியம்தான். எப்படி இவனால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது? இவனுக்கு அறிமுகமாகி இவருடன் பேசி பழகி ஒரு 3 நாட்கள் கூட முழுமையாக முடியவில்லையே, அதற்குள் இப்படி பிதற்றுகிறானே. அவளில் எழுந்த சந்தேகத்தை மறைக்காமல் நாசுக்காய் கேட்டு விட்டாள். அவன் அதற்கு சிரித்தபடியே, இதோப்பா திவ்யா, பேசி பழகிதான் மனசுக்கு பிடிக்கணும்னு இல்லை, ஒரு பார்வை போதும். அதே போல் சிலவங்களை பார்த்த முதல் பார்வையிலேயே அப்படி பிடிச்சு போயிடும், அப்படிதான் எனக்கு என்றதும் அவளுக்கு தருணின் ஞாபகம்தான் குபுக்கென ஓடியது. முன்பு தருணனிடம் இவள் வழியே போய் இப்படி இதேபோல் உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே உன்னை எனக்கு பிடித்து போய்விட்டது தருண் என டயலாக் விட்டு பிதற்றியது இவள்தானே. இன்று இதேபோல் ஒரு டயலாக்கை இவளிடம் விட்டு இவன் பிதற்றுகிறானே. அன்று தருணை அப்படி பேசி காதலித்தவள் இன்று அவன் ஏமாற்றிவிட்ட ஆத்திரத்தில் அவனை அப்படியே வெறுக்கல்லவா செய்கிறாள். மறுபடியும் பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்து அவளை குழப்பியது. நகருலா சென்றது போதும், வீடு திரும்புவோமா மகாராணி என பாண்டியன் கேட்க மறுபேச்சில்லாமல் தலையசைத்தாள். அவன் பாண்டியன் முன்னால் நடக்க பின்தொடர்ந்தாள் அவள். அவள் மனநிலையை பாண்டியன் உணர்ந்து கொண்டதாலோ என்னவோ அதற்கு பின் எதுவும் அவளிடம் பேசாமல் விறுவிறுவென நடந்தான். அவள்தான் அடிக்கடி நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். தான் பேச்சிலும் சரி செயலிலும் சரி வேண்டுமென்றே இல்லாவிட்டாலும் எதேச்சியாய் இவனை நோகடிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் அதற்கும் கொஞ்சம் கோபப்பட மாட்டாமல் பொறுமை காக்கிறானே. கரடு முரடாய் பார்ப்பதற்கு இருக்கிறவன் நம் மீது இப்படி இனிமை பொழிகிறானே. திவ்யா அவனை பற்றி நினைத்தவாறு நடந்தவளுக்கு மனதில் மேலும் குழப்பம்தான் பெருகியது. பகுதி 9. அடுத்த வாரம் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டதால் புன்னைவனம் கிராமமே விழாக்காலம் பூண்டது. பாண்டியனுக்கு சொந்தமான பெரிய வயற்பரப்பில் அறுவடையெல்லாம் முடிந்து கிடைத்த நெல் குதிர்களை மூட்டைகளை வறண்டா பக்கம் வரிசையாய் அடுக்கி வைத்திருந்தனர். அங்கு 100கணக்கான மூட்டைகள் இருந்தாலும் பண்டிகை நெருங்க நெருங்க வருவோர் போவோர் பணியாட்கள் என ஆளாளுக்கு மூட்டை மூட்டையாய் அவர்கள் தகுதிக்கேற்ப நெல் மூட்டைகளை தானமாய் அளித்தனர். எல்லாம் மாமியார் தனம் ஏற்பாடுதான். யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் எதையாவது கொடுத்தனுப்பும் தாராள மனசு பாண்டியனின் குடும்பத்தினருக்கு இயல்பாய் உள்ளதை அதிசயமாய் பார்த்தாள் திவ்யா. பொங்கல் பண்டிகை முந்தைய தினமே கிராமமே திருவிழா நிகழ்ச்சிகளால் களை கட்டியது. போதாத குறைக்கு கிராமத்து பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி கிராமத்தையே சுத்தப்படுத்தி அழகுபடுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். அவர்களுடன் திவ்யாவும் போய் ஆர்வமாய் சேர்ந்து கொண்டாள். எல்லோரும் கிராமத்து திருக்கோயில்களை சுத்தம் செய்யும் உழவார பணியை முதலில் ஆரம்பித்தனர். பின் பள்ளிக்கூடம், பொதுநலக்கூடம், நூலகம், பேருந்து நிறுத்தம், மருத்துவமனை, சிறுவர் பூங்கா, திண்ணைக்கூடம் என கிராமத்தின் முக்கிய பகுதிகள் அனைத்தையும் சுத்தம் செய்து புதுப்பித்தனர். தேவைப்படும் சுவர்களில் வெள்ளையடித்து கலர் கலராய் வர்ணம் பூசினர். திவ்யா ஓவியத்தில் ஓரளவு பயிற்சி பெற்றிருந்ததால் பூங்கா மற்றும் நூலகச் சுவர்களில் தோகை, மயில், புள்ளிமான், ஜோடிப்புறா, பஞ்சவர்ணக்கிளி போன்ற அழகழகான படங்களை ஸ்கெட்ச் செய்து கொடுக்க மற்ற பெண்களும் அதற்கு விதவிதமாய் வர்ணங்கள் தீட்டின. சுவர்களில் அழகுபட விரிந்த அந்த ஓவியங்கள் பார்ப்பதற்கு ரம்யமாய் எல்லோரையும் கவர்ந்தது. திவ்யாவும் சோர்வு கொள்ளாமல் தேவைப்படும் சுவர்களிலெல்லாம் விதவிதமான ஓவியங்களை, இயற்கை காட்சிகளை ஸ்கெட்ச் செய்து கொடுத்தாள். சிலவைகளுக்கு அவளே வண்ணங்கள் தீட்டினாள். கிராமமே கூடி நின்று அவளை பாராட்டியது. உன்கிட்ட இவ்வளவு திறமையா? நம்பவே முடியல, ஓவியங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்கு என பாண்டியனே அவள் கை குலுக்கி விட்டு பாராட்டிட்டு போனான். திவ்யாவிற்கும் பெரும் மகிழ்ச்சி தான். பாண்டியன் பாராட்டியதனால் மட்டுமல்ல, அதே போல கிராம பெண்களுடன் சேர்ந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவது பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. அத்தோடு இல்லாமல் பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை அன்று கிராமத்து மேட்டுத்திடலில் பல கலை நிகழ்ச்சிகள் நடந்தது.
ஊரே கூடியிருக்க இளம்பெண்கள் ஒன்று சேர்ந்து கிராமிய பாடல்களை பாடி கும்மியடித்தனர். திவ்யாவும் ஆர்வமாய் அவர்களுடன் கலந்து கொண்டாள். நேரம் போவதை தெரியாமல் பெண்கள் பல விளையாட்டுகளை நடத்தினர். கரும்பை வெட்டி ஆளாளுக்கு கடித்தவாறு கதைகள் பேசினர். திவ்யாவும் தன் கவலைகளை எல்லாம் மறந்தாள் போல் அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாள். மறுநாள் பொங்கல். பல வர்ணங்கள் பூசப்பட்ட அழகான பானைகள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்த பலவித வண்ண கோலங்களுக்கு நடுவே அடுப்பு மூட்டி அதிகாலையில் பொங்கலிட ஆரம்பித்தார்கள். திவ்யாவும் பட்டுப்புடவை சரசரக்க காலையிலேயே தன் மாமியார் தனத்திற்கு உதவியாய் பொங்கலிடும் வைபவத்தில் கலந்து கொண்டாள். பொங்கலிட்டு பால் பொங்கல் வைத்து சாமியை பயபக்தியோடு கும்பிட்டார்கள். பின் பண்ணை ஊழியர்கள், தோட்ட பணியாளர்கள் அனைவருக்கும் அவர்கள் வீட்டிலேயே பொங்கல் விருந்து முடிந்து கிளம்பிய அனைத்து பணியாளர்களுக்கும் மஞ்சப்பையில் பொங்கல் படியாய் அன்பளிப்பு வேறு. பாண்டியன் அவளையும் தன் பக்கத்தில் நிறுத்தி வைத்து அவள் கையினாலே பணியாளர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கச் செய்தான். எல்லோரும் நன்றியுடன் கைகூப்பி வாயார அவர்கள் இருவரையும் வாழ்த்திவிட்டு செல்வதை பார்க்க திவ்யாவிற்கே நெகிழ்ச்சியாய் இருந்தது. ராஜாவுக்கு ஏத்த ராணி, பாண்டியனுக்கு ஏத்த மகராசி என்றெல்லாம் வாய் நிறைய வாழ்த்தியபடி அவர்கள் சொன்னதின் அர்த்தம் உரைத்த போது திவ்யாவிற்கே சங்கடமாய் இருந்தது. அவர்கள் நினைப்பது போல், அவர்கள் சொல்வது போல் வாழ்க்கையா அவளும் பாண்டியனும் வாழ்கிறார்கள்? இல்லையே. பையருக்கு ஊருக்கு தானே கணவன் மனைவி போல் ஒரு வாழ்க்கை, ஒரு நடிப்பு செய்கிறார்கள். உண்மையை உறுத்த நெருடலாய் நிமிர்ந்து மெல்ல பாண்டியனின் முகத்தை பார்த்தாள். அவனுக்கும் அவளைப் போல எண்ணம் தோன்றியதோ என்னவோ. அவனும் திரும்பி அவள் பக்கம் ஒரு ஆழமான பார்வை பார்த்தான். அந்த பார்வையை சந்திக்க முடியாதவளாய் குனிந்து கொண்டாள் அவள். பொங்கல் முடிந்த மறுநாள் ஊர்த்திடலில் மஞ்ச விரட்டு, காளையை அடக்கும் போட்டி. அது அந்த புன்னைவன கிராமத்தில் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படுவதால் ஊரே அங்கு திரண்டு இருந்தது. பக்கத்து ஊரிலும் இருந்து கூட்டம் கூட்டமாய் ஆட்கள் வண்டி பிடித்து போட்டியை பார்க்க போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள். வண்ண கொம்புகளுடன் சீறி வரும் காளைகளை அடக்க இளைஞர் கூட்டம் ஒன்று வீரர்கள் படைப்போல் தயாரானது. அந்த படைக்கு தலைவன் போல் பாண்டியன் தோள்களுடன் முறுக்கு மீசையை மேலும் முறுக்கிக் கொண்டு திடல் மைதானத்தில் சிங்கம் போல் அவன் குதித்ததை கண்டு கூட்டத்தோடு கூட்டமாய் நின்ற திவ்யாவை திகைத்து விட்டாள். என்ன, போட்டியில் இவரும் கலந்து கொள்ளப் போகிறாரா என கேட்டபடி அத்தை தனத்தை பார்க்க தனம் சிரித்தாள். நம்ம பாண்டியன் இல்லாமல் இந்த கிராமத்தில் போட்டி நடந்துவிட முடியுமா என்றவள் தொடர்ந்து, தாயி, பாண்டியன் சாதாரண காளையை அடக்க மாட்டான், முரட்டு காளையைத்தான் அடக்குவான் என்றாள் பூரிப்பா. என்னது முரட்டு காளையா? புரியாமல் திவ்யா விழிகளை மலர்த்த, ஆமா தாயி, வரிசையாக காளைகளை களத்தில் விட்டு கிராமத்து இளைஞர்கள் ஒவ்வொருவராய் கோதாவில் குதித்து காளைகளை அடக்குவாங்க. அப்படி சீறி வருகிற காளைகளில் எதையாவது இந்த இளைஞர்களால் அடக்க முடியாமல் போனால் அதுதான் முரட்டுக்காளை. அதைத்தான், அப்படி ஒரு காளையைத்தான் பாண்டியன் தன் வீரத்தால் அடக்குவான் என மாமியார் விவரிக்கவும் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள் அவள். சிறிது நேரத்தில் மைதானத்தின் நடுவே பந்தலிடப்பட்ட மேடையில் நடுவர்களும் பரிசு வழங்க காத்திருக்கும் கிராமத்து நாட்டாமைகளும் அமர்ந்திருக்க பெரும் ஆரவாரத்துடன் போட்டி தொடங்கியது. தனம் சொன்னபடியே கொட்டிலிருந்து ஒவ்வொரு காளையாய் திறந்துவிட பொங்கிய திமில்களுடன் மைதானத்தில் சீறி பாய்ந்தது இளங்காளை ஒன்று. அதைவிட சீரலுடன் குதித்த வாலிப படை ஒன்று பெரும் ஆரவாரத்துடன் கோதாவில் இறங்கி அடக்க முயற்சித்தது. இளைஞர் ஒவ்வொருவராய் காளையை அவசரத்துடன் பிடித்து அடக்க முயற்சி செய்ய அவர்களை எல்லாம் லாவகமாய் தள்ளிவிட்டபடி திமிரிக்கொண்டு ஓடியது காளை. வாலிப கூட்டம் விடாமல் துரத்தியது. வீரனாய் ஒரு இளைஞன் ஒருவன் டக்குன்னு அந்த காளையின் கூரான கொம்பையும் திமில்களையும் இறுக பிடித்து கொண்டு பிடியை விடாமல் காளையுடன் சேர்ந்து ஓடினான். அவனது தொடர் வலிமையான போராட்டத்தில் காளை வலுவிழுந்தது. மேலும் 10 அடிகள் நகர்ந்ததும் வேகத்தை குறைத்து அடங்கியது. ஒரே விசில்களும் கைத்தட்டலான ஆரவாரங்களும் விண்ணை பிளந்தன. அடுத்த மற்றொரு காளை சீறி பாய்ந்த அந்த இளங்காளையை இன்னொரு வாலிபர் அடக்கம் மறுபடியும் கைத்தட்டல்கள். மீண்டும் அடுத்த காளை. அதையும் இளைஞர் படையை வீராவேசமாய் அடக்கியது. கடைசியாய் இறங்கியது அந்த பொலிகாளை. 4 கொழுத்த திமில்களுடன் கூரான கொம்புகளுடன் பெரும் உயரத்தில் பார்ப்பதற்கே உக்கிரமாய் இருந்தது. கோட்டிலிருந்து பெரும் வேகத்தோடு மைதானத்தில் சீரலாய் அது பாய்ந்த வேகத்தை பார்த்து வீரர்களை சற்று அதிரத்தான் செய்தனர். திடலில் நுழைந்து அந்த பொலிக்காளையை துள்ளி தாவி யார் பிடியிலும் சிக்காமல் ஓடியது. வீரர்கள் அதன் பின்னாலேயே விரட்டி போக அவர்களுக்கு போக்கு காட்டி திரும்பியது. தனது கூரான கொம்புகளை காட்டி அவர்களை குறிவைத்து முட்ட வந்து விரட்டியது. மற்ற காளைகளைப் போல் இல்லாமல் லாவகமாய் தப்பித்து பிடிக்க வந்த வீரர்களையெல்லாம் கீழே தள்ளியது. கால்களால் மீத்தபடி ஓடியது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தலையை திருப்பி எதிர்ப்படுவோரை முட்ட வைத்தது. முதன்முறையாய் கிராமத்து இளைஞர் படையே அந்த காளைகளை பார்த்து மிரண்டு பயந்தது. பிடிப்பேன் பார், அடக்கி விடுவேன் பார் என்றெல்லாம் சூளுரைத்தபடி சென்ற வீரர்களை எல்லாம் கீழே தள்ளியது.
சிறு சிறு காயம்பட்டு மைதானத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். தொடர்ந்து 10 நிமிடம் ஓடிவிட்டது. காளையை இன்னும் அடக்க முடியவில்லை. பிடிக்கப் போன இளைஞர் காளைகளை கண்டு சிதறி ஓடத்தான் செய்தது. நிலையை புரிந்து கொண்ட பாண்டியன் தோளில் கிடந்த ஜரிகை துண்டை எடுத்து ஸ்டைலாய் தலையில் கட்டியபடி போட்டி மைதானத்தில் மின்னலாய் குதிக்க, பாண்டியன் குதிப்பதை பார்த்து மொத்த கூட்டமுமே கைத்தட்டி ஆர்ப்பரித்தது. அவன் ஹீரோ போல் மைதானத்தில் குதித்த வேகத்தை, அந்த அழகை பார்த்த திவ்யாவே அதிசயக்கத்தான் செய்தாள். கூடவே பெரும் வீரனாய் காளை அடக்க மற்றொரு கிராமத்து காளை போல் அவன் குதித்தது ஒரு வகையில் திவ்யாவிற்கு பெருமிதமாக இருந்தது. பாண்டியன் குதித்தவன் சும்மா இருக்கவில்லை. திரும்பி அவள் இருந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்தான். அவளது மை விழிகளை அவனது கருமையான விழிகள் சந்தித்து ஆழமான பார்வை ஒன்றை பாய்ச்சியது. அதில் ஏதோ ஒருவித அர்த்தம் பொதிந்திருப்பது போலவும் திவ்யா உணர்ந்தாள். அந்த பொலிக்காளையோ இப்போது திரும்பி மைதானத்தில் குதித்த பாண்டியனை குறிவைத்து முன்னேற ஆரம்பித்தது. பாண்டியனும் சுதாரித்தபடி கால்களால் மண்ணை பின்னால் தள்ளி கொண்டு உடம்பை வளைத்து கைகளை இறுக்கியபடி காளையை குறிப்பார்த்தான். 4 கால்களுடன் சீரலாய் தாவி பாண்டியனை ஆவேசமாய் நெருங்கியது பொலிக்காளை. திவ்யாவிற்கு அதுவரை வராத பயம் இப்போது வந்துவிட்டது. பதைப்புடன் நெஞ்சை பிடித்து கொண்டால் பாண்டியன் தன்னை சீரலாய் நெருங்கிய காளையின் கொம்புகளை ஒரு தாவு தாவி வாகாய் பிடித்தான். மற்றொரு கையினால் அதன் திமிலை இறுக பற்றி கொண்டான். இதை எதிர்பார்க்காத காளை திமிர முயன்றபடி அவனை இழுத்து கொண்டு வேகமாய் ஓடியது. பாண்டியனும் தன் பிடியை விடாமல் மேலும் மேலும் இருக்க முயன்றான். கூடியிருந்த கூட்டமோ கைத்தட்டியும் விசிலடித்தும் பெரும் ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் பாண்டியனால் காளையின் திமிரலான வேகத்திற்கு இடம் கொடுக்க முடியவில்லை. அதனால் காளையை பிடித்த அவனது பிடி மெல்ல நழுவ ஆரம்பித்தது. அதுதான் சாக்கு என்று காளை ஒரு துள்ளி துள்ளி அப்படியே அவனை தூக்கி எறிந்தது. ஐயோ என கத்தி பதறிவிட்டாள் திவ்யா. மொத்த ஊர்க்கூட்டமும் ஸ்தம்பிக்க, தனமும் இலே பாண்டியா என அடிவயிற்றில் பயத்தில் கத்த, நல்ல வேளை காளை தூக்கி எறிந்த பாண்டியன் சற்று தள்ளி மெத்தனை இருந்த குருத்து மணலில் போய்தான் விழுந்தான். அதனால் அவனுக்கு எந்த அடியும் படவில்லை. அவனும் கை கால்களை உதறியபடி துள்ளி எழுந்து விட்டான். மொத்த கூட்டமும் நிம்மதி அடைந்தது. ஆனால் திவ்யாவிற்கு தான் பதற்றம் குறைந்த பாடில்லை. நெஞ்சு தடதடப்பு அவள் காது வரை நன்கு ஒலித்தது. ஐயோ போதுங்க, வாங்க வந்துருங்க என தன் பங்கிற்கு கத்தி பார்த்தாள். ஆனால் கூட்டத்தின் ஆரவாரமான சலசலப்பில் அதுவெல்லாம் யார் காதிலும் விழவில்லை. துள்ளி எழுந்த பாண்டியன் அவளை பார்த்து கைகளை அசைத்தபடி அடுத்த ஆட்டத்திற்கு காளைகளை அடக்குவதற்கு தயாராகிவிட்டான். அவன் தயாரானது போலவே காளையும் ஒரு யூட்டர்ன் அடித்து திரும்பியது. அப்படியே பாண்டியனை நோக்கி சீரலாய் வர ஆரம்பித்தது. இம்முறை உன்னை விடமாட்டேன் என்பது போல் பாண்டியன் தயாராக, திவ்யாவோ பதட்டம் தாங்காதவளாய் இருக்கை விட்டு எழுந்தே விட்டாள். பொலிக்காளை நேராக பாண்டியனின் வயிற்றை நோக்கி தன் கொம்புகளை திருப்பி குறிவைத்து கொண்டு வந்தது. பாண்டியனும் அதை கவனித்தவன் காளை பக்கத்தில் வந்ததும் சட்டென விலகினான். காளை தடுமாறி வேறு திசையில் சென்றது. விலகிய வேகத்தில் பாண்டியனும் தடுமாறி மறுபடியும் மண்ணில் விழுந்தான். விழுந்தவன் எழும்புவதற்குள் பொலிக்காளை வேகமாய் திரும்பி கீழே கிடந்தவனை நோக்கி கொம்புகளால் முட்ட வந்தது. ஐயோ ஐயோ எழுந்திருங்கள் என மறுபடி நெஞ்சில் கை வைத்து பதறினாள் திவ்யா. அப்போது பாண்டியன் என்ன நினைத்தானோ, திரும்பி திவ்யா இருந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் ஒருவித விரக்தியும் வெறுமையும் பயங்கரமாய் வெளிப்படுவது தெரிந்தது. திவ்யாவும் அதை கண்டாள். அவனது வெறுமை பார்வையை உணர்ந்தால் அவன் அப்படி பார்த்ததின் அர்த்தம் அவளுக்கு புரியாமல் இல்லை. விரக்தியான ஒருவித உணர்வுடன், அதுவும் இந்த நேரத்தில் காளை அவனை நோக்கி ஆவேசமாய் முட்ட வரும் நேரத்தில் பார்க்கிறான் என்றால் அதன் அர்த்தம், பாண்டியன் தன்னை அப்படி பார்ப்பதின் அர்த்தம் அவளது மூளையில் உரைத்தபோது அவள் அப்படியே நடுநடுங்கி போனாள். பகுதி 10. திவ்யா நிஜமாகவே பதைத்து விட்டாள். மனதுள் பயம் பொங்க நடுநடுங்கி விட்டாள். ஏனெனில் பாண்டியன் அவளை பார்த்த பார்வை அப்படி. கல்யாணம் என்று ஒன்று நடந்தும் மனைவியின் அன்பை பெறாதவன், மனைவியால் நேசிக்கப்படாதவன் இனி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு என்ன பயன்? அதற்கு பேசாமல் இந்த காளையின் கொம்புகளால் முட்டப்பட்டு செத்துவிடலாம் தானே என்ற விரக்தியான எண்ணம்தான் பாண்டியனின் வெறுமையான பார்வையில் வெளிப்பட்டது. தனது நிலை, தனது பார்வை யாருக்கு புரிய வேண்டும் என்று நினைத்தானோ அது அவளுக்கு சரியாக புரிந்தது என்பது போல் திவ்யா மிகச்சரியாக அதை புரிந்து கொண்டாள். அதனாலேயே மனதுள்ளே நடுங்கியவளாய் துடித்து போனவள் தன் இரு கைகளையும் அவனை நோக்கி வேகமாய் வீசி அசைத்தபடி எழும்பும்படியும் எழுந்து காளையை அடக்கும்படியும் கத்தினாள். மீண்டும் மீண்டும் கைகளால் சைகை செய்தாள். பாண்டியன் அப்படி அவள் பதட்டப்படுவதை தன் மனநிலையை உணர்ந்து அப்படி மட்டும் செய்து விடாதீர்கள் என்பது போல் கெஞ்சலாய் கத்துவதை உணர்ந்து விட்டான். அவன் மனதில், முகத்தில் ஒரு பெரும் நிம்மதி ஒன்று சந்தோஷமாய் பரவியது. பரவாயில்லை, நமக்காக இவ்வளவு பதட்டம் பதைப்பு கொள்கிறாளே, இவளுக்கு நம்மேல் அன்பு இல்லாமலா போய்விடும்?
அப்படியே இதுவரை இல்லாவிட்டாலும் இப்படி நமக்காக பதட்டம் கொள்கிறவளுக்கு இனி நம்மேல் அந்த அன்பு வராமலா போய்விடும்? பாண்டியனில் அந்த நினைப்பு வலுப்பெற அவளை நோக்கி வீசிய பார்வையை அகற்றாமல் அப்படியே எழுந்தான். திவ்யாவோ கண்களில் நீத்தெலும்பாத குறையாய், ஐயோ சீக்கிரம் எழுந்திருங்கள், வெளியே வந்துவிடுங்கள் என கத்தியபடியே கைகளை தொடர்ந்து வேகமாய் அசைத்தாள். அதை பார்த்த பாண்டியனுக்கு மனதில் சட்டென தோன்றிய வெறுமை பறந்து குஷிதான் கிளம்பியிருக்க வேண்டும். அந்த குஷி அப்படியே ஆவேசமாகி வீரமாய் மாற தன்னை முட்ட வந்த பொலிக்காளையின் கொம்புகளை துள்ளி எழுந்தபடி சட்டென பிடித்தான் அவன். எங்கிருந்துதான் அவனுக்கு அப்படி ஒரு பலம் வந்ததோ? பெரும் அசுர பலம் வந்தது போல பொலிக்காளையின் திமிலை வாக்காய் பிடித்து கொண்டு அதன் கொம்புகளையும் தலைப்பகுதியையும் தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அப்படியே வளைத்தான். அவனது இந்த இறுக்கமான பிடியை சமாளிக்க முடியாமல் பொலிக்காளை அப்படியே திணறியது. தொடர்ந்து பாண்டியன் பிடித்த பிடியை சமாளிக்க முடியாமல் அப்படியே வலுவிழுந்தது. சற்று நேரத்தில் பொத்தன கீழே உட்கார்ந்து பொலிக்காளை அடங்கியும் போனது. அவ்வளவுதான். ஒரே கைத்தட்டல்கள், கரகோஷங்கள், வானை பிளக்கும் ஆர்ப்பரிப்புகள், ஆரவாரங்கள். காலை அடக்கி பாண்டியன் வெற்றி பெற்றதாக மைக்கில் அறிவிக்கப்பட கிராமத்து இளைஞர் படை அப்படியே பாண்டியனை தங்களது தோள்களை தூக்கி கொண்டு வெற்றி கூத்தாடியது. அதே வெற்றி கிளிப்புடன் பாண்டியன் திரும்பி திவ்யா இருந்த பக்கம் கம்பீர பார்வை ஒன்று பார்த்தான். அவள் மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டாள். ஒருவாறு விழா முடிந்து வீடு திரும்பிய பிறகும் திவ்யாவால் தன்னையே நம்ப முடியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன் களத்தில் பாண்டியன் இருந்த ஆபத்தான நிலையை கண்டு பதறியது. கண்ணீர் விட்டது எல்லாம் இப்போது அவளுக்கே பெரும் ஆச்சரியமாய் தெரிந்தது. நாம் பாண்டியனுக்காக இவ்வளவு தூரம் பதட்டம் பயம் கொண்டோம் என்று பாண்டியன் நம் மனதில் இருக்கிறான் என்றுதானே அர்த்தம்? அப்படியானால் தருணை நினைத்து நினைத்து உருகி அவனை மறக்க முடியாமல் தவித்து உழன்று கொண்டிருந்தது மனசு. இப்போது மாற ஆரம்பித்து விட்டதா? இல்லை. பாண்டியன் மீது அவள் காட்டியது சாதாரணமாய் தெரிந்த ஒருவருக்கு ஆபத்து என்றால் மனம் பதைக்கும். மூன்றாம் மனுஷ அக்கறைதானா? நினைத்தபடியே யோசித்தவளுக்கு குழப்பமே மிஞ்சியது. பகுதி 11. திவ்யாவிற்கு எப்போதும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஊரிலே எப்போதும் அம்மா செவ்வாய் வெள்ளி என கோவிலுக்கு செல்லும்போது அவளும் தவறாது செல்வாள். அந்த பழக்கத்தில் இங்கு புகுந்து வீடு வந்தபோதும் புன்னைவனத்தில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்தாள். சில கோயில்களுக்கு மாமியார் தனம் உடன் வந்தாள். இல்லாவிட்டால் வீட்டு பணிப்பெண் யாரையாவது கூட்டிக் கொண்டு கிளம்பி விடுவாள். அதே போல மாதம் பாண்டியன் ஊர் எல்லையில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு சென்று வருவது உண்டு. அன்று வழக்கம் போல கிளம்ப எதிர்பட்ட தனம், அட தனியே ஏன் போகணும், அவன் பொஞ்சாதையும் கூட்டிகிட்டு போ என்று சொல்லிவிட பாண்டியன் நிமிர்ந்து திவ்யா பக்கம் பார்த்தான். இவள் நம் கூட வருவதை விரும்புவாளா என்பது போல இருந்தது அவன் பார்த்த பார்வை. அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் அவனுக்கு சிறிதும் வந்துவிடக்கூடாது என்ற நினைப்பில் பெரிதும் தலையாட்டி சம்மதத்தை சொன்னாள் அவள். பாண்டியன் தன் புல்லட் பைக்கை எடுத்து வர உடைமாற்றி வந்தவள் பின்னால் ஏறிக்கொண்டாள். பைக்கில் அப்படி அவர்கள் ஜோடியாய் போவதை மாடி பால்கனி பக்கம் நின்றபடி மாமியார் பார்த்து கொண்டிருப்பது திவ்யாவின் கண்களில் பட்டது. அவர்கள் புள்ளியாகி மறையும் வரை பார்வையை அகற்றாமல் ஒருவித புலங்காங்கிதத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை கண்டவளுக்கு மனதில் என்னவோ போல் இருந்தது. உண்மையான மனமொத்த தம்பதிகள் போல் இவர்களிடமும் நடித்து ஏமாற்றுகிறோமே என்ற குற்ற உணர்வும் அவள் மனதில் வேதனையாய் எழுந்தது. உதடுகளை அழுந்த கடித்து தனது உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி கொண்டாள். 20 நிமிட பிரயாணத்தில் ஊர் எல்லையில் உள்ள ஐயனார் கோவிலை இருவரும் அடைந்து விட்டனர். பெரிய ஐயனார் சிலையுடன் பழமை வாய்ந்த சிறப்புமிக்க கோயில் அது. உள்ளே சென்று பூஜையில் கலந்து கொண்டு மனமுருக சாமி கும்பிட்டனர். பின் கோயில் பிரகாரம் சுற்றி வந்த கோயிலை ஒட்டிய பெரிய ஆலமரத்தின்றில் உட்கார்ந்தார்கள். பாண்டியன் உட்கார்ந்தவன் திவ்யா பக்கம் முற்று பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்த ஐயனார் சாமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த சாமி. அவர்கிட்ட மனமுருக வேண்டிட்டா போதும், வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக அப்படியே கரெக்டாக நடக்கும். அப்படியா? இது கிராமத்து ஐதீகம் மட்டுமல்ல, எல்லாரோட நம்பிக்கையும் கூட. சரி, சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அவன் அப்படி கேட்டதும் ஏன் அப்படி தன்னை அவன் சீண்டிக்கிறான் என்ற எண்ணமே அவளுள் ஏற்பட்டது. எல்லோரும் சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்குவாங்களோ அதைத்தான் நானும் வேண்டிக்கிட்டேன். கெட்டிக்காரத்தனமாய் பதில் சொல்வது போல் சொல்லி சிரிக்க முயன்றாள். ஆனால் பாண்டியனோ சிரிக்காமல் சீரியஸாகவே அவளை பார்த்தான். அப்படியா என கேட்டவன் தொடர்ந்து, ஆனால் நான் சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா என்றான். என்ன என்பது போல் புருவம் உயர்த்தி அவனையை பார்த்தாள் அவள். அடுத்த ஜென்மத்திலாவது நான் குரங்காய் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் சொல்லிவிட்டு அவளை சிரிக்காமல் பார்த்தான். திவ்யாவிற்கு அவன் சொல்வது புரியவில்லை. மறுபடியும் புருவங்களை சுருக்கினான். புரியலையா? அட, நீ குரங்கை பார்த்தால் தானே மனமிட்டு சிரிக்கிற, அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். அவன் சொல்ல அவளுக்கு சுருக்கின்றது. அவனிடம் அவள் சரிவர பேசாமல் கொஞ்சமும் சிரிக்காமல் இருப்பதை இப்படி குத்தி காட்டுகிறானோ என்ற நினைப்பில் குற்ற உணர்வு தாக்க அப்படியே மௌனமாகி விட்டாள். அதை கவனித்த பாண்டியனோ சிரித்தான்.
ஹலோ மகாராணி, உடனே நீங்கள் கோபப்பட்டுறாதீங்க. சும்மா ஒரு ஜோக்குக்காக தான் அப்படி சொன்னேன் என்றவன் தொடர்ந்து, ஆனால் உண்மையிலே நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா என்றான். அவள் நம்பாமல் அவனை பார்த்தாள். ஆனால் அவன் சொன்ன பதிலை கேட்டு அவளுக்கு தூக்கி வாரித்தான் போட்டது. திவ்யாவுக்குள்ள மனக்குழப்பங்களை எல்லாம் நீ தான் தீர்க்கணும் சாமின்னு வேண்டிக்கிட்டேன். எங்களோட ஐயனார் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீயே பாரு, உன் மனக்குழப்பத்தை சீக்கிரமே நீக்கிடுவார் அவன் சர்வ சாதாரணமாய் சொல்லிவிட்டு அவளை பார்க்க அவளோ கோபச்சீரலுடன் அவனை பார்த்தாள். நான் அப்படி மனக்குழப்பத்தில் இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அவன் மறுப்பாய் தலையசைத்தான். இல்லை. இப்போ நான் எதை வச்சு அப்படி நினச்சிங்க? எதை வச்சு அப்படி முடிவு பண்ணினீங்க? அவள் கோபமாய் கேட்டதை ஆழமாய் ஒரு ரசிப்பு பார்வை பார்த்துவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். சிரிக்காதீங்க, நான் சீரியஸாக கேட்டேன். அவன் சிரிப்பை நிறுத்தினான். சரி, நானும் சீரியஸாகவே சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டி வந்த பொண்டாட்டி தனியாக படுத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லாமல் தொடவிடாமல் நடந்துக்கிட்டா வேற என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மனக்குழப்பம் தானே. மனசில் எதையோ போட்டு நினச்சி ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறதுனால தானே. போட்டில் அடித்த மாதிரி அவன் கேட்க சட்டென உண்மை உறுத்தலாய் உடம்பை துளைக்க அப்படியே பேச வார்த்தைகளின்றி மௌனமாகிவிட்டாள் அவள். அவன் கைகளை கட்டி கொண்டான். என்ன மௌனமாயிட்ட? பதில் சொல்ல முடியாமல் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன என்பது போல் மறுபடி அவள் புருவம் உயர்ந்தது. இதேபோல் இங்கு என்னிடத்துல வேற ஒருத்தன் மட்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவன் நிறுத்த புரியாமல் அவளது வெளிகள் விரிந்தது. நீ பண்ணுற இந்த கூத்துக்கு ரப்புன்னு செவிட்டில் 4 அறைவிட்டு படுடி பேசாமன்னு சொல்லியிருப்பான். உன்னோட மன உணர்வுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மிருகமாக மாறியிருப்பான். ஒருவேளை அப்படி நானும் நடந்துக்கிட்டா உன் மனக்குழப்பம் தீர்ந்திருக்குமோ என்னவோ. அவன் அப்படி சொல்ல அவள் அதிர்ந்து விட்டாள். அவளால் அவன் அப்படி பேசுவதை நம்ப முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. என்ன, செவிட்டில் அறையா என்றாள் திகைப்பாய் அவனை பார்த்தவாறு. அவனுக்கு அவளது நினைப்பு எதுவும் புரியவில்லை. அதனாலேயே மேலும் அவளுக்கு புரிய வைக்கும் விதமாய், ஆமாம், ரப்புன்னு செவிட்டில் கைகள் பதிய அறைவிடுகிற மாதிரி என சொல்லியபடி கையை வேறு அவன் ஓங்கி காட்டினான். அவ்வளவுதான். அவள் கண்களிலிருந்து பொலபொலவென கண்ணீர் உருள ஆரம்பித்து விட்டது. அழ ஆரம்பித்து விட்டாள் அவள். பாண்டியன் அதை கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போய் அவளை பார்க்க, என்னை நீங்கள் அப்படி அடிச்சிருவீங்களா என மறுபடி கேட்டபடி அவள் அழுகையை தொடர்ந்தாள். பாண்டியனுக்கு என்னவோ போல் ஆயிற்று. அட, நாம் எதையோ சொல்ல போய் இவள் எதையோ பிடித்து கொண்டாளே என நினைத்தவன் அவசரமாய், என்னாச்சு, ஏன் அழுவுற? முதல்ல அழுகி நிறுத்து. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இதுக்கு போய் என்றபடி அவள் தோள்களை பிடித்து சமாதானப்படுத்த அவள் திவ்யாவோ கைகளால் முகத்தை பொத்தி கொண்டு குலுங்க ஆரம்பித்திருந்தவள் அப்படியே அவன் மேல் அவன் நெஞ்சினில் சாய்ந்து கொண்டு மேலும் குலுங்கினாள், அழுதாள். அவளுக்கு அவன் சொன்னது மட்டுமல்ல, இதுவரை அவள் கொண்டிருந்த குழப்பமான மனநிலை, மனதில் அடிக்கடி தோன்றும் ஒரு விதமான வெறுப்பு, விரக்தி, இருமாப்பு, எப்போதுமே இறுக்கமாகவே நடந்து கொண்டது என எல்லாம் சேர்ந்து கொண்டு முட்டி கொண்டு கரை தேடி வெளிவருவது போல் அவளை அழச் செய்தது. அதனாலேயே குலுங்கி அழுதாள். அதை முழுவதும் புரியாத பாண்டியன் தனது நெஞ்சில் விழுந்து உரிமையுடன் குலுங்கி குமுறும் அவள் நிலை கண்டு நெகிழ்ந்து அப்படியே ஆடிப்போய் விட்டான். பகுதி 12. பாண்டியனுக்கு அது பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. திவ்யா அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கலங்கி பொலபொலவென அழுது விட்டாளே. அது மட்டுமல்லாமல் அந்த வேதனையில் உரிமையுடன் அவன் நெஞ்சில் விழுந்து அல்லவா அழுகிறாள். திவ்யாவின் இந்த செய்கையில் ரொம்பவும் தான் நெகிழ்ந்து போய்விட்டான் பாண்டியன். அதனால் அவனது மனம் மேலும் கரைந்து உருகிவிட்டது. ஐயோ, அழுகை நிறுத்து தங்கம். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். மற்றபடி உன்னை நான் அடிப்பேனா? நீ என் தங்கம், என் செல்லம் அல்லவா? உன்னை பூ மாதிரி, புது புஷ்பம் மாதிரி தாங்கி எப்பவும் என் இதயத்தில் வச்சிருப்பேன். அதனால் என்னை தப்பாக நினைக்காத தங்கம் என கதறாத குறையாய் பேசினான், கொஞ்சினான். பாண்டியனின் அந்த கொஞ்சலில்தான் அவள் உணர்வுக்கு வந்தாள். தன் நிலை உணர்ந்தவள் போல் அழுகையை நிறுத்தினாள். அப்போதுதான் அழுத வேகத்தில் அடைக்கலம் தேடுவது போல் தான் பாண்டியனின் நெஞ்சில் விழுந்து அழுதிருக்கிறோம் என்பது உரைத்தது. அப்படி அபயமாய் வந்தவளை தன் கை 2ஆலும் அணைத்தபடி நெஞ்சில் தாங்கி கொண்டிருந்தான் பாண்டியன். மேலும் அப்படி பாண்டியனின் புது வெள்ளைச்சட்டை நனைந்து கசங்கும் அளவுக்கு தான் அழுதிருப்பதை உணர்ந்ததும் அவளுக்கு ஒரே வெட்கமாய்த்தான் போயிற்று. தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் என்பது போல அழுகை என்று வந்ததும் உரிமை உள்ள கணவனது நெஞ்சில் விழுந்துதானே அழுதிருக்கிறாள் என்ற எண்ணம் விழுந்து அவள் முகத்தை மேலும் சிவக்க வைத்தது. அந்த வெட்க உணர்விலிருந்து விடுபட நினைத்தாலும் வலுவாய் பிடித்திருந்த பாண்டியனின் கரங்கள் அவளை விடுவதாய் இல்லை. பாண்டியனுக்கும் அவளை ஆறுதல் படுத்தும் எண்ணமும் ஒருவித நெகிழ்ச்சியான உணர்வும் இருந்ததால் தோளோடு அவளை அப்படியே தன்மேல் சாய்த்து கொண்டு நடக்கவும் ஆரம்பித்தான் அவன்.
திவ்யா முதலில் அந்த பிடியிலிருந்து விலக நினைத்தவள். பின் அந்த சூழ்நிலையில் அந்த பிடியும் அரவணைப்பும் ஆறுதலாய் ஒருவித சுகமாயும் இருக்க விலக மனமில்லாமல் அப்படியே அவன் அரவணைப்பிலேயே நடந்தாள். அதன்பின் திவ்யா எதுவும் பேசவில்லை. பாண்டியனும் ஏதும் கேட்கவில்லை. இருவரும் வீடு வரை மௌனமாகவே நடந்தார்கள். அன்று இரவு படுத்த திவ்யாவிற்கு தூக்கம் அந்தப்பாடில்லை. திரும்பி பாண்டியன் பக்கம் பார்த்தால் அவன் பாட்டுக்கு தரையில் விரித்திருந்த பெட்ஷீட்டில் படுத்து எப்பவோ தூங்கியிருந்தான். தூக்கம் வராதவளாய் தன் கட்டிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். மனம் கோவிலில் நடந்த சம்பவங்களை எண்ணி பார்த்தது. கோயிலில் பாண்டியன் விளையாட்டு போல அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாலும் நிஜம் அவளுக்கு உரைக்கத்தான் செய்தது. அவன் சொல்வதும் உண்மைதானே. இதுவே ஒரு சராசரி ஆண் அவளது கணவனாய் வந்திருந்தால் இதற்குள் கை ஓங்கியிருப்பான் தானே. என்னடி நீ என்னென்னமோ உளர்ற, ஒழுங்கா இருந்தா இரு, இல்லாட்டி உன் அப்பன் வீட்டுக்கு ஓடிரு என இதற்குள் விரட்டியிருப்பானே. ஆனால் இந்த பாண்டியன் அப்படி செய்யவில்லையே. அவளது மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுத்தது அல்லவா. இங்கு அவன் வீட்டில் சுதந்திரமாய் இப்படி அவள் மனம் போல நடந்து கொள்ள விட்டிருக்கிறான். இத்தனைக்கும் தன்னை பாடாய்ப்படுத்திய தனது பழைய காதல் நினைவுகளை தன்னுடன் பழகி தொலைத்ததையெல்லாம் சொல்லவில்லை. சொல்லாமல் பாண்டியனிடமிருந்து மறைத்தாயிற்று. பேசாமல் அந்த விஷயத்தையெல்லாம் இவரிடம் சொல்லிவிடலாமா? தினம் தினம் அவஸ்தையாய் இம்சையாய் அவஸ்தைப்படுத்தும் இந்த மனப்புழுக்கத்திலிருந்து விடுபடலாமே என்று கூட அவளுக்கு எண்ணம் ஓடிற்று. திரும்பி மறுபடியும் பாண்டியனின் பக்கம் பார்த்தால் பாண்டியன் எவ்வித சலனமின்றி நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தான். நீல மூச்சுடன் ஏறி இறங்கும் அவனது பரந்த நெஞ்சினை பார்த்தவளுக்கு தான் நின்று அவன் நெஞ்சில் விழுந்து கதறி அழுததும், அவன் அடைக்கலமாய் தன்னை பிடித்து கொண்டதும், அப்படியே அவன் நெஞ்சோடு தான் ஒண்டி கொண்டதும் அவள் ஞாபகத்தில் வர முகம் சிவந்துதான் போனாள் அவள். அதே நேரம் அவன் அடைக்கலமாய் வந்த அவளை கனிவாய் அரவணைத்து கொண்டது. அவள் கதறியதைக் கண்டு பதறியது. அவளை சமாதானப்படுத்தும் விதமாய் கெஞ்சி கொஞ்சியது எல்லாம் நினைவுக்கு வர ரொம்பவும் நெகிழ்ச்சியானாள் திவ்யா. மேலும் இப்படி வெள்ளேந்தியாய் அடுத்தவர் வேதனையை கண்டு இப்படி பதறி துடிக்கிறானே, எவ்வளவு நல்ல மனம் இவனுக்கு என நினைத்தாள் அவள். அதே நினைப்புடன் தூங்கியும் போனாள் அவள். மறுநாள் பண்ணை வீட்டுக்கு புது விருந்தாளியாய் வந்து இறங்கினாள் கலா. கலா பாண்டியனின் அத்தை பெண், முறைப்பெண். பக்கத்து ஊரில் வசித்த பாண்டியனின் அத்தை சுந்தரியின் ஒரே பெண். அவர்களைப் போல இல்லாவிட்டாலும் ஓரளவு நிலபுலன்களை சொந்தமாய் உள்ள மிடில் கிளாஸ் குடும்பம். அவளைத்தான் பாண்டியனுக்கு கட்டி கொடுப்பதாய் சிறு வயதிலிருந்தே பெருசுகள் பேசி வைத்திருந்தார்கள். ஆனால் பாண்டியனுக்கு என்னவோ ஆரம்பம் முதலே கலாவை பிடிக்கவில்லை. கலா சுமாரான நிறத்தில் ஒல்லியான உடல்வாகு, தன்னை செவப்பாக்கி காட்ட ஸ்பேஸ் கிரீம், அது இதுவென எப்போதும் ஒரு வண்டி மேக்கப்பை போட்டுதான் நடப்பாள். சுந்தரியும் ஒரே பெண். எல்லாம் மிகுந்த செல்லம் கொடுத்து வளர்த்திருந்தாள். அதனால் யாரையும் எடுத்தெறிந்து பேசும் அலட்சிய சுபாவம் ஆரம்பத்திலேயே அவளுக்கு வந்துவிட்டது. அதனால் யாரிடமும் இனிமையாய் பேசாமல் எரிந்தெறிந்து விழுவாள். பணியாட்களையெல்லாம் அடிமை போல நினைத்து விரட்டுவாள். தன்னை பற்றி எப்போதும் மனசுக்குள் பெரிய மகாராணி என்ற நினைப்புதான் அவளுக்கு. அப்படிப்பட்ட கலாதான் பாண்டியனையும் தனத்தையும் பார்க்க வருவது போல் திடீரென அங்கு பண்ணை வீட்டிற்கு மூட்டை முடிச்சுடன் வந்து இறங்கினாள். பகுதி 13. கலா தனியாக வரவில்லை, தாயுடன் தான் வந்து இறங்கினாள். பாண்டியனின் அத்தை சுந்தரிக்கு பாண்டியன் கலாவை கட்டிக்கொள்ளவில்லை என்று பெரும் வருத்தம்தான். அவளும் மகளை பாண்டியன் இருக்கும் இடத்திற்கெல்லாம் அனுப்பி எப்படியாவது அவனை மயக்கு என்று சொல்லித்தான் பார்த்தாள். கலாவும் பாண்டியனை மாமா பாண்டியன் மாமா என பாண்டியனை ஆவலாய் சுற்றி வந்தாலும் அவன் விலகியே நின்றான். அதனால் பாண்டியனுக்கு வரன் பார்க்க தனம் ஆரம்பித்த போது எல்லோரும் கலாவை சொல்ல, கலாவை ஒருபோதும் கட்டிக்கொள்ள மாட்டேன், அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராது என ஒரே போடாய் போட்டு விட்டான் பாண்டியன். தனத்தின் ஒரே வாரிசான பாண்டியன் தன் மகள் கட்டிக்கொண்டால் பண்ணையின் அத்தனை சொத்துக்களுமே கிடைக்குமே என எதிர்பார்த்த சுந்தரிக்கு இது பெரும் அதிர்ச்சிதான், ஏமாற்றம்தான். ஆனாலும் பாண்டியன் முடிவெடுத்து விட்டால் மாறமாட்டான் என்பது தெரிந்ததனால் தங்கள் எரிச்சலையும் கோபத்தையும் மறைத்து கொண்டு நடந்த பாண்டியன் திவ்யா கல்யாணத்திற்கு வராமலிருந்து தங்கள் எதிர்ப்பை காட்டினர். பின் இப்போது 1 மாதம் முடிந்து விட்டதால் என்ன இருந்தாலும் சொந்தம் விட்டு போகக்கூடாது என்பது போல சுந்தரி தன் மகளை கூட்டிக் கொண்டு புது தம்பதிகளை பார்க்க வந்துவிட்டாள். தாம்பாளத்தட்டில் வெற்றிலைப்பாக்குடன் 501 ரூபாய் மொய்ப்பணத்தை
தம்பதிகள் கையில் கொடுத்து ஆசிர்வதித்தாள். பின் வழக்கமான குடும்ப பேச்சுக்களை பேசி முடித்தாள். பின் ஒரு 10 நாட்கள் கலா அங்கு தங்கி இருக்கட்டும், திரும்ப வந்து தான் கூட்டிப் போவதாக சொல்லிவிட்டு அன்று மாலையே சுந்தரி கிளம்பிவிட்டாள். பாண்டிக்கு கலா அங்கு தங்குவதை நினைத்து ஒரே எரிச்சல்தான். சும்மாவே அவனுக்கும் திவ்யாவுக்கும் இடையே சுமூகமான வாழ்க்கை இல்லாமல் புகைந்து கொண்டு இருக்கிறது. இதில் இவள் வேறு வில்லத்தனம் ஏதாவது செய்து கொட்டையை குழப்பிவிடக்கூடாது என்று பயந்தாள். அவன் நினைத்தது போலவே கலா திவ்யாவை தான் சுற்றி சுற்றி வந்து குடைந்து கொண்டிருந்தாள். ஹாய் திவ்யா, நான் தான் கலா என தன்னைத்தானே அவள் அறிமுகப்படுத்திய போதும் அவளை மேலும் கீழுமாய் அதிசயமாய் பார்த்தாள் திவ்யா. மாநிறத்தில் சதைப்பட்டுடன் கிராம அழகிற்கு சற்றும் பொருந்தாத ஜீன்ஸ் டிஷர்ட் உடையுடன் மேக்கப் என்ற பெயரில் பவுடரையும் லிப்ஸ்டிக்கையும் அதீதமாய் போட்டு மினுக்கி கொண்டு இவள்தான் பாண்டியனின் அத்தை பெண்ணா என வியந்தாள். கலா திவ்யாவை ஆச்சரியமாக பார்த்தாள். நல்ல சிவப்பாய் அழகு ஜொலிக்க சாதாரண சேலையிலும் தேவதை போல் இருந்த திவ்யாவின் மென்மையான அழகு அவளை ரொம்பவும் இம்சவிக்கவே செய்தது. தன்னை வரவேற்ற கலாவை பதிலுக்கு வரவேற்ற சிநேகமாய் சிரித்தாள் திவ்யா. கலாவோ முதலில் பாண்டிக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை காட்ட வேண்டும் நினைத்தவள் முதலில் பாண்டியன் மாமா என்னைதான் கட்டுவதாய் இருந்தார் என ஒரு போடு போட்டாள். அவள் நினைத்தது போலவே திவ்யா அதற்கு அதிர்ச்சி காட்டாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா என்றாள் திவ்யா. கலா விடாமல் பிறகுதான் நெருக்கத்தில் பெண் வேண்டாம், வெளியே பார்ப்போம் என மனம் மாறினார் என்றாள். திவ்யாவுக்கு உண்மை காரணம் மாமியார் மூலம் தெரிந்திருந்தாலும் தெரியாது போலவே அவரிடம் பேசினாள். ஆமாம் ஆமாம், உன்னை கட்டியிருந்தால் கூட நன்றாய்த்தான் இருந்திருக்கும். பாண்டியன் தன்னை கட்டி கொண்டு தனக்காக அவஸ்தைப்படுகிறானே என்ற நினைப்பில் திவ்யா இப்படி சொல்ல கலாவுக்கு அவளது பதில் பெரும் திகைப்பை கொடுத்தது. என்ன சொல்கிறாய் திவ்யா? அவள் அப்படி அதிர்ந்து கேட்டதும் தான் தனது தவறை உணர்ந்து சுதாரித்த திவ்யா, ஒன்றுமில்லை கலா, இப்போதெல்லாம் சொந்தத்தில் அத்தை பெண்ணை கட்டுவது எல்லாம் சாதாரணமாகி விட்டதே, நான் அதை சொன்னேன் என சமாளிக்கும் செய்தாள். ஆனாலும் கலா அவள் பேச்சில் ஏதோ ஒன்று இடிப்பதாய் ஏதோ ஒன்று நெருடலாய் இருப்பதை கண்டுபிடித்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் அவளோ பாண்டியனை பாண்டி மாமா என கொஞ்சாத குறையாய் சுற்றி வந்த போதும் திவ்யா கொஞ்சமும் முகம் சுளிக்கவில்லை. என்ன இவள் நம் புருஷனை நம் முன்னாடியே இப்படி சுற்றி வருகிறாளே என்றெல்லாம் கோபப்படவில்லை. ஏன் இவள் இப்படி இருக்கிறாள் என கலா திகைத்தாள். கூடவே கூர்ந்து அவளை கவனித்து இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடித்தாள். அது பாண்டியனும் திவ்யாவும் அவளும் பேசிக்கொள்வதில்லை. புதுமண தம்பதிகளிடையே இருக்கும் அந்த சந்தோஷம், அந்த கலகல பேச்சு அவர்களிடத்தில் இல்லை என்பதை. மேலும் இதை விட்டு விடக்கூடாது, துப்பறிவோம் என்பது போல் அன்று இரவு எல்லோரும் படுத்த பிறகு பூனையாய் நடந்து மேல் மாடியில் உள்ள அவர்களது ரூமை நெருங்கினால் ஜன்னல் கதவை மெல்ல தள்ளி உள்ளே பார்த்தாள். பாண்டியனும் திவ்யாவும் கட்டிலிலும் தரையிலுமாய் தனித்தனியே படுத்து உறங்கும் அந்த காட்சியை பார்த்து விட்டாள். அவளுக்கு அது பெரும் ஆச்சரியம், அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னது, தனித்தனியே படுத்து உறங்கிறார்கள்? அப்படியானால் அவர்களுக்கிடையே ஏதோ ஒரு பிரச்சனை, பிளவு இருக்கிறது. வெளி உலகத்திற்கு மட்டும் அப்படி கணவன் மனைவி போல் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. சம்திங் ராங். அப்படி ஒரு விஷயம், சங்கதி இவர்களுக்கிடையே இருக்கிறதா? ஒரு புறம் அதை நினைக்கையில் கலாவிற்கு பெரும் குஷியாகவும் இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த பாண்டியன் மாமா இந்த திவ்யாவை கட்டி கொண்டு சந்தோஷமாக இல்லை. இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை. ஏதோ ஒரு சண்டை. இந்த ஒரு விஷயம் போதுமே. இந்த ஒன்றை வைத்தே அவர்கள் இருவரையும் பிரித்து விடலாமே. பின் பாண்டியன் மாமாவை எப்படியாவது வளைத்து சம்மதிக்க வைத்து மறுமணம் செய்வது போல கூட கட்டிக்கொள்ளலாம் தானே. கலாவின் மனம் இப்படியெல்லாம் யோசித்து கணக்கு போட்டது. முதலில் இருவருக்கும் இருக்கும் புகைச்சலை அதிகமாக்கி எப்படி பிரிப்பது என திட்டமிடலானாள். அதற்காக பாண்டியன் இல்லாத சமயங்களில் திவ்யாவை தேடி போனாள். அவளிடம் வலிய பேச்சு கொடுத்தாள். பாரு திவ்யா, இந்த பாண்டியன் மாமா எப்பவும் இப்படி தான், வீட்லேயே இருக்க மாட்டார், வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார், அப்படித்தானே என ஆரம்பித்தாள். அவள் கேட்பதன் அர்த்தம் திவ்யாவிற்கு புரியவில்லை. இருந்தும் தலையசைத்தாள். என்றாள். எனக்கு அதான் பாண்டியன் மாமாவை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். கலா கேட்க அதற்கும் என்றாள் திவ்யா. அட என்ன திவ்யா இதுக்கும் கொட்டுறா? எனக்கு பாண்டியன் மாமா மேலே கோபம் வரலை, எரிச்சல் வரலை என்றாள் வெளிப்படையாகவே கேட்பது போல. அதற்கும் திவ்யா அமைதியாக சிரித்தாள். எரிச்சல் இல்லை கலா, எனக்கு அது பழகி போயிடுச்சு என்றாள். திவ்யா இப்படி சொல்ல கலாவிற்கு சப்பென்றாகிவிட்டது. ஆனாலும் இந்த திவ்யா உண்மையை மறைத்து என்னமாய் நாடகம் ஆடுகிறாள் என்ற கோபம் அவளுள் பீறிட்டது. அதனாலேயே
முன்னால் வந்து ஆத்திரமாய் அவளை பார்த்தவர், உங்கள் 2 பேருக்கிடையே ஒரு பிரச்சனை இருக்கு, அது எனக்கு தெரியும் என்றால் ஒருவித பீடிகையுடன். அவள் சொல்வதின் அர்த்தம் உறைந்து அரண்டுதான் போனாள் திவ்யா. பகுதி 14. திவ்யாவிற்கு பலத்த அதிர்ச்சிதான். அவள் இந்த கலாவை சாதாரணமாகத்தான் எண்ணியிருந்தாள். அவள் பேசாமல் தங்கிவிட்டு சென்று விடுவாள் என்று பார்த்தால் இப்படி துப்பறிய ஆரம்பித்து விட்டாளே. துப்பறிந்தது மட்டுமில்லாமல் விஷயத்தையும் கண்டுபிடித்தது போல் பீடிகை போட்டு பேசுகிறாளே, என்ன செய்ய? யோசித்தவள் அன்று இரவு ஞாபகமாய் படுக்க வந்த பாண்டியனிடம் கலா சொன்னவைகளை சொன்னாள். ஆனால் பாண்டியன் அதற்கு பெரிய அதிர்ச்சி எதுவும் காட்டாமல் சாதாரணமாகவே அவளை பார்த்தான். அதனால் என்ன, அவள் நாம் தனியாக படுக்கிறத கூட பார்த்துருக்கலாம். அப்படி அது பற்றி கேட்டால் கூட அன்னைக்கு மட்டும் அப்படி படுத்திருந்தோன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் என்றான். ஆனால் திவ்யா திருப்தி அடையவில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கலா இடந்த விஷயத்தை பார்த்து பெருசுபடுத்திருக்கக்கூடாது. பிறகு இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு போயிட்டு அவ்வளவுதான், வேறு என்ன செய்ய? கேட்டவாறு பாண்டியன் அவளையே பார்த்தான். எனக்கு ஒரு யோசனை தோணுது என்றாள் திவ்யா. என்ன என்பது போல் பாண்டியன் பார்க்க தயங்கினாள் திவ்யா. சும்மா சொல்லு திவ்யா. பேசாமல் 2 பேரும் கட்டிலேயே படுத்துக்கோமே. சொல்லும்போதே அவளுள் ஒருவித தயக்கத்தை விட ஒருவித வெட்கம்தான் பரவியது. முகம் சிவக்க அவனை பார்த்தபோது அவனும் கண்களை விரித்து கொண்டு மலர்ச்சியாய் அவளை பார்த்தான். நிஜமாக சொல்ற என்றான். என தலையாட்டியவள் அவன் பார்த்த பார்வை தன்னை ஊடுருவதை உணர்ந்து, 2 பேரும் கட்டுப்பாட்டோடு இருந்தால் ஒரே கட்டிலில் படுப்பதில் தப்பில்லையே என்றாள். தான் கொண்டிருந்த மனநிலையை முழுமையாய் அவனுக்கு புரிய வைப்பது போல. அவளது இந்த தெளிவான பதிலால் சட்டென வேறு எதையோ நினைத்து கற்பனையில் மிதந்த பாண்டியனுக்கு சற்று ஏமாற்றமே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாதவனாய், தப்பில் அப்படியே செய்வோம் என கூறி சமாளித்தான். பின் தன் பெட்ஷீட்டை எடுத்து கட்டிலில் விரித்து அவனும் படுத்து கொண்டான். ஒரே கட்டிலில் இருவரும் எதிரெதிர் திசையை பார்த்தபடி திரும்பி படுத்திருந்தார்கள். அப்படி படுப்பதினால் தங்களுக்குள்ள இடைவெளி குறைந்து வருகிறதோ என்ற உணர்வு இருவருக்குமே ஏற்பட்டது. திவ்யா மனதினுள் நினைத்தாள். தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். இன்னும் நம் மனதில் தருண் இருக்கிறானா? அவனை நாம் அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறோமா என்று. மேலும் ஒருபுறம் பாண்டியனை நினைத்தால் கள்ளம் கபடமில்லாத அன்பு, நல்ல மனது, அவன் தன் மேல் காட்டும் பரிவு எல்லாம் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளை இது பற்றி மேலும் சிந்திக்க வைத்தது. அந்த சிந்தனையுடன் அப்படியே தூங்கியும் போனாள். அவளைப் போலவே வேறொரு மனக்குழப்பத்தில் தவித்தவள் கலா. அவளுக்கு தூக்கம் வந்தபாடில்லை. கட்டிலை விட்டு இறங்கி ரூமில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள். இந்த திவ்யாவிற்கும் பாண்டியனுக்கும் இடையே தனித்தனியே படுக்கும் அளவிற்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதை இத்தோடு விட்டு விடுவதா என கொதித்தாள். என்ன செய்வது என யோசித்து மேற்கொண்டு வரும் வழியையும் கண்டுபிடித்தாள். அதன்படி மறுநாள் திவ்யா தனத்துடன் எங்கோ வெளியே சென்றிருந்த சமயமாய் பார்த்து மொட்டை மாடியில் காலார உலாவிக் கொண்டிருந்த பாண்டியனை தேடி போனாள். என்ன கலா, என்ன விஷயம் என்றான் பாண்டியன். சும்மாதான் மாமா என்றபடி மொட்டை மாடி படித்திண்டில் தாவி உட்கார்ந்து கொண்டாள் அவள். பாண்டியனுக்கு அவள் தன்னிடம் ஏதோ பேச வந்திருக்கிறாள் என்பது புரிந்தது. அதனால் அவளாக பேசட்டும் என்பது போல் நடப்பதில் கவனம் செலுத்தினான். அவன் நினைத்தது போலவே கலா பேச்சை ஆரம்பித்தாள். மாமா சொல்லு கலா, நான் ஒன்று கேட்கட்டா? கேளு கலா. நீங்கள் திவ்யா கூட சந்தோஷமாக இருக்கீங்களா? நேரடியாகவே அவள் இப்படி கேட்பது கண்டு பாண்டியன் கொஞ்சம் அதிர்ந்தாலும் அதை கொஞ்சம் வெளிக்காட்டாமல் தான் அவளை பார்த்தான். சந்தோஷமாகத்தான் நாங்கள் இருக்கோம். ஏன் இப்படி கேட்குற? இல்லை வந்து கலா தயங்குவது போல் தயங்கினாள். சும்மா சொல்லு. பார்த்தா அப்படி தெரியலையே மாமா. என்ன சொல்கிற நீ? மாமா என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். தலையாட்டியபடி அவனை பார்த்தாள். எல்லாம் தெரியுமா? என்ன சொல்கிற கலா? நீங்கள் 2 பேரும் தினம் தினம் கட்டிலில் கூட சேர்ந்து படுக்காமல் தனியாக தான் படுக்கிறீங்க. படக்கென பொட்டில் அடித்த மாதிரி கலா கேட்க அப்படியே திகைத்து விட்டான் பாண்டியன். அவனுக்கு ஒரு கணம் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவனது அந்த திணறலை பார்த்த கலா திண்டிலிருந்து குதித்து அவன் பக்கம் வந்து விட்டாள். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க மாமா. உங்களுக்கும் திவ்யாவிற்கும் இடையே ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படித்தானே? பாண்டியன் மறுபடியும் அதிர்ந்தான். இவளிடம் என்ன பதில் சொல்லி தப்பிக்க, எப்படி சமாளிக்க என திகைத்தான். கலா மேலும் பாண்டியன் பக்கம் நெருங்கினாள். மாமா என்றபடி அவன் தோளை தொட்டாள். பாண்டியன் அவளது செய்கையால் திடுக்கிட கலா பாண்டியனின் கண்களையே பார்த்தாள். மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டா என்றாள். என்ன யோசனை கலா? சொல்லு. சொல்கிறேன், ஆனால் சும்மா சொல்லு. நீங்கள் கோபப்படக்கூடாது. நான் கோபப்பட மாட்டேன், சொல்லு. பாண்டியன் தைரியம் கொடுக்க கலா அந்த யோசனையை சொன்னாள்.
ஆனால் அவள் சொன்ன அந்த யோசனையை கேட்ட பாண்டியன் மறுகணமே ஆவேசமாகி ஓங்கி அவள் செவிட்டில் அறைந்தான். பகுதி 15. கலா சொன்னதை கேட்டு பாண்டியன் ஒரு கணம் ஆவேசமாகத்தான் ஆகிவிட்டான். அந்த திவ்யா கிடக்கட்டும், என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க மாமா, நான் உங்களுக்காக இருக்கிறேன். என்னை நீங்கள் கல்யாணம் கூட கட்டிக்க வேண்டாம். பேசாமல் உங்கள் ஆசை நாயகியே என்னை நீங்கள் வச்சுக்கோங்க. தெளிவாய் வெட்கமின்றி கலா இப்படி சொல்வதை பார்த்து தான் அதிர்ந்து, என்ன ஒரு வார்த்தை நீ சொல்லிட்ட என ஆவேசமாகி அவளை அறைந்து விட்டான் பாண்டியன். அத்தோடு நில்லாமல் முறைப்புடன் அவளை பார்த்தவன், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிற கேவலமான ஆளுன்னு என்னை நினச்சிட்டியா? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கும் திவ்யாவிற்கும் இடையே 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக அவள் என் பொண்டாட்டியில் ஆயிருமா? என்ன இருந்தாலும் திவ்யா தான் என்னோட மனைவி, என் இதயத்தில் இருக்கிற தேவதை. அவளை என் மனசில் வச்சு தினம் பூஜிக்கத்தான் செய்கிறேன். எங்களை நீ மட்டுமல்ல, யார் வந்தாலும் பிரிக்க முடியாது. முதல்ல உன் அழுக்கான எண்ணத்தை கழுவிக்கோ, போயிரு என பாண்டியன் அதட்டலாய் கோபமாய் விரட்ட பயந்து பதறி அங்கிருந்து ஓடினாள் கலா. அதில் முத்தாய்ப்பாய் அங்கு நடந்தவையெல்லாம் தற்செயலாய் வெளியே சென்று விட்டு திரும்பிய திவ்யா சுவர் மறைவில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தாள். அதை இருவருமே கவனிக்கவில்லை. திவ்யாவிற்கு கலா நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியை கொடுத்ததை விட பாண்டியன் அவளை பற்றி பெருமிதமாய் கலாவிடம் சொன்னதுதான் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன, பாண்டியன் நம்மேல் இவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறானா, இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறானா என திகைத்தாள். கூடவே கலா ஓடியதும் அவளும் ஓசைப்படாமலே மெல்ல பின்னகர்ந்து தன் ரூமிற்குள் வந்துவிட்டாள். அன்று இரவு அறைக்கு வந்த பாண்டியன் ஒன்றுமே நடக்காதது போல் கட்டிலின் ஒரு சைடில் அவன் பாட்டுக்கு படுத்து கொண்டான். சிறிது நேரத்தில் தூங்கவும் ஆரம்பித்து விட்டான். தூக்கம் வராமல் திவ்யாதான் பாண்டியனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மனிதன் இவன்? கலா வெட்கமில்லாமல் அப்படி கேட்டும் கொஞ்சமும் சலனப்படாமல் எவ்வளவு தெளிவாய் பேசினான். மேலும் அவளை என்ன சொன்னான்? தேவதையாம், மனதில் வைத்து பூஜிக்கிறானாம். இப்படி வெள்ளை மனமாய் வெள்ளேந்தியாய் நம்மை விரும்புவனையா? கிராமத்துக்காரன் காட்டான் போன இருப்பான் என்றெல்லாம் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தோம். நினைக்க நினைக்க திவ்யாவிற்கே தனது செயலை எண்ணி வெட்கமாய் இருந்தது. இப்படிப்பட்டவனை, இப்படி நம் மீது உண்மையான அன்பு வைத்து பாசமழை பொழிகிறவனை புரிந்து கொள்ளாமல் இன்னும் காதல் என்ற பெயரில் அந்த தருணை சுற்றி வந்ததை நினைத்தே குமைந்து கொண்டிருக்கிறோமே. இது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய குற்றம் என தன்னையே வெறுப்பாய் நினைத்து குமைந்தாள் திவ்யா. கூடவே அவளுள் இன்னொரு யோசனையும் வலுப்பெற்றது. இனியும் பாண்டியனிடம் எதையும் மறைக்கக்கூடாது, அது நியாயமும் இல்லை. அதனால் அவனிடம் தருண் பற்றி, காதல் என்ற பெயரில் அவனுடன் பழகியது பற்றியெல்லாம் ஒன்றி விடாமல் சொல்லி அவன் மன்னிப்பை கேட்டு இந்த பெரிய மனப்புழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அது ஒன்றுதான் பாண்டியனின் அன்பை முழுதாக பெறவும் தனது அன்பை அவனுக்கு தெரிவிக்கும் இருக்கும் ஒரே வழி என நினைத்தாள். மறுநாள் சமயம் பார்த்து பாண்டியனிடம் அது பற்றி பேசிவிடுவது என தீர்மானித்தாள் அவள். ஆனால் மறுநாள் அவள் சற்றும் எதிர்பாராத வகையில் அவளுக்கு வேறொரு அதிர்ச்சியை கொடுத்தாள் கலா. பகுதி 16. மறுநாள் கலா திவ்யாவிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தாள். முந்தைய நாள் தோழி யாரையோ பார்க்க போவதாய் சொல்லிவிட்டு போனவள் மறுநாள் ஆட்டோவில் வந்து பண்ணை வீட்டு முன் இறங்கினாள். ஆட்டோவில் அவளுடன் வந்து இறங்கிய அந்த நபரை பார்த்துதான் திவ்யா திகைப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள். அது தருண்தான், திவ்யாவின் முன்னாள் காதலன் தருண். தருண் அந்த இடத்தில், அதுவும் கலாவுடன் பார்த்ததுமே அப்படியே ஷாக்காகி அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் திவ்யா. மேலும் அவள் காலை வேலைகளை முடித்துவிட்டு மதியம் பாண்டியன் சாப்பிட வரும்போதுதான் அவனிடம் இந்த தருணை பற்றிய விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். அதற்குள் இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே. ஆமாம், இந்த கலாவுடன் இந்த தருண் எப்படி வந்தான்? கலாக்கு தருண் பற்றி யார் என்ன சொன்னார்கள்? எப்படி கண்டுபிடித்தாள்? கேள்விகளோடு நம்ப முடியாதவளாய் அவர்களையே பார்க்க கலா அசால்ட்டான கக்களிப்பு பார்வையோடு உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவள் பின்னால் வந்த தருண் திவ்யாவை பார்த்து திகைப்பான திடுக்கிடும் பார்வை ஒன்று பார்த்தவாறே உள்ளே வந்து கொண்டிருந்தான். திவ்யா ஒன்றும் புரியாமல் சிலை போல் ஸ்தம்பித்து நிற்க, முன் வராண்டாவில் சாரில் உட்கார்ந்திருந்த பாண்டியன் அவர்கள் இருவரும் தன்னை நோக்கி வருவது கண்டு எழுந்து விட்டான். கலா திங்குவென நடந்து கொதிப்பு குறையாமல் தான் உள்ளே நுழைந்தாள். நுழைந்து நேராய் பாண்டியனின் பக்கம்தான் போய் நின்றாள். மாமா, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் நம்பலை. அதான் உண்மையான ஆதாரத்தை உங்ககிட்ட காட்ட கூட்டி வந்திருக்கேன் என்றாள். ஆனால் பாண்டியன் நிதானமாகவே அவளை பார்த்தான். என்ன சொல்கிற கலா?
சொல்கிறேன் முதல்ல, இவர் யார், இவரோட என்ன தொடர்புன்னு உங்கள் அருமை பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க மாமா என தருணை காட்டியபடி கலா சொல்ல திவ்யா அப்படியே அரண்டு போய்விட்டாள். தருணோ எல்லோரையும் திருவனை பார்த்து முழித்து கொண்டிருந்தான். அவள்கிட்ட என்ன கேட்குறது, எனக்கு எல்லாம் தெரியும் கலா. பாண்டியனிடம் இருந்து இப்படி ஒரு பதில் வந்து எல்லோரையும் அதிரச் செய்தது. கலாவை விட இம்முறை திவ்யாதான் பாண்டியனின் பதிலை கேட்டு ரொம்பவும் அதிர்ந்தாள். தெரியுமா, என்ன தெரியும் உங்களுக்கு கேட்டபடி கலா பாண்டியனை வெகுவாய் முறைத்தாள். பாண்டியனோ சொல்கிறேன், அவர் பேர் தருண், என்னோட திவ்யாவோட முன்னாள் காதலர். இருவரும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவரை ஒருவர் காதலிச்சிருக்காங்க, எல்லாம் எனக்கு தெரியும் என்றான். நிதானமாய் அழுத்தம் திருத்தமாய் பாண்டியன் வார்த்தைகளை உச்சரித்து சொல்ல திவ்யா வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள். இவன் என்ன சொல்கிறான்? தருண் இவனுக்கு தெரியுமா? எப்படி யார் சொன்னார்கள்? முன்பு இவனுடன் பழகியது, காதலித்தது எல்லாம் தெரியுமா? தெரிந்து கொண்டுதான் பாண்டியன் ஒன்றுமே தெரியாது போல் நடித்திருக்கிறானா? பலத்த அதிர்ச்சியோடு திவ்யா பாண்டியனை பார்க்க பாண்டியன் அவள் பக்கம் திரும்பினாள். என்ன அப்படி பார்க்குற திவ்யா? நம்ம கல்யாணமாகி வந்த 2 நாளிலேயே உன்னோட மனக்குழப்பத்தை பார்த்து நான் பட்டணத்தில் போய் விசாரிக்கணும்னு முடிவு பண்ணினேன். அதனால் உரம் வாங்க போகிறதா சொல்லிக்கிட்டு உன் ஊருக்கு போனேன். அங்கே நீ படித்த கம்ப்யூட்டர் மையத்தை தேடி போய் விசாரித்தேன். அங்கே தான் தருணை அங்கு சந்தித்தேன். அவர் நடந்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே புட்டு வச்சார். விரல் நுனிப்படாமல் நீங்கள் காதலிச்சதையும் சூழ்நிலையால் நீங்கள் உங்கள் காதலை கைவிட்டுட்டதையும் தெளிவாக சொன்னார். அப்போ தான் எல்லா விஷயங்களையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட மனக்குழப்பத்திற்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே எவ்வித தப்போ களங்கமோ இல்லைங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். பாண்டியன் சொல்லி முடிக்க, அப்பாடா, தன்னை தவறாக எதுவும் நினைக்காமல் உண்மையை அப்படியே புரிந்து கொண்டானே என்ற நினைப்பில் திவ்யாவிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. பாண்டியனோ தருண் பக்கம் திரும்பி, நீங்கள் எப்படி இங்கே என்றான். தருணோ கலாவை நோக்கி கை காட்டியவன், பாண்டியன் சார், இந்த கலா தான் திவ்யாவுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் இருக்கான்னு சொன்னான். அது பொய்னுங்க வந்த பிறகு தான் தெரியுது என்றவன், ஐ எம் சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் கிளம்புறேன் என்றபடி உடனே ஜென்டில்மேனாய் அங்கிருந்து திரும்பி தான் வந்த ஆட்டோவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பாண்டியன் திரும்பி கலா பக்கம் முறைத்தான். அவளை கடுமையாய் பார்த்தான். அவள் அவன் பார்வையின் சூட்டை தாங்காது அஞ்சி ஓட திரும்பினாள். போயிரு, இனி என் வீட்டு பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது, ஓடிரு, இல்லை அடி பின்னிருவேன் என்றபடி கையை ஓங்கினான். ஒரேடியாய் அவளை விரட்டினான் பாண்டியன். அவள் ஓடிச் சென்றதும் திவ்யாவை பார்த்து கனிவு பார்வை ஒன்றை வீசியபடி கையை விரித்த அவனது கைகளுக்குள் தன்னை சிறையிலிடுவது போல் ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டாள் திவ்யா. அவள் கண்களிலிருந்து பளபளவென ஆனந்த கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன. என்னை மன்னிச்சிருங்க பாண்டியன், இதையெல்லாம் உங்ககிட்ட முன்னாலேயே நான் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் நான் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் நான் தழுக்க. நடுங்கும் குரலில் சொன்னவளை அப்படியே தன் உடம்போடு இறுக்கி கொண்டு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் பதட்டப்படாதே என்றான் பாண்டியன் அமைதியான குரலில். திவ்யா புரியாமல் நிமிர்ந்து அவளை பார்த்து விழிகளை உயர்த்தினான். ஆனால் நீங்கள் உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அது பற்றி என்கிட்ட கேட்காம ஏன் இருந்தீங்க? அவள் ஆற்றாண்மையாய் கேட்க மென்மையாய் சிரித்தான் பாண்டியன். திவ்யா, நீ கொண்டிருந்த மனப்புழுக்கத்தை விட்டு நீயா வெளியில் வரணும். அப்போ தான் உன்னை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வெளியே எடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. மேலும் மனசில் உள்ள சில விஷயங்களை மறக்க அதுக்கு காலமும் கொஞ்சம் அவகாசமும் தேவைன்னு பொறுமையாக காத்திருந்தேன். நான் நினச்சபடியே நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உன்னோட மனக்கூட்டிலிருந்து மெல்ல வெளிவர ஆரம்பித்த. அதை எனக்கு தெளிவாக புரிய வைக்க கலா இப்படி ஒரு குட்டை உடைக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டா. என்ன அப்படித்தானே? பாண்டியன் ஆவலாய் கேட்க அவனது மார்பில் சாய்ந்திருந்தவள் முகம் சிவக்கும் வெட்கத்தோடு நிமிர்ந்தாள். நீங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரியே உங்களை நான் மனதார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நினச்ச மாதிரியே என் தவறையெல்லாம் உணர்ந்து மன்னிப்புக்காக உங்கள் நெஞ்சில் மாலையாக விழுந்து உங்களோட அன்புக்காக இப்போது நான் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கோங்க. குரல் தழுதழுக்க பேசியவளை நெகிழ்ச்சியுடன் இறுக அணைத்தான் பாண்டியன். நானும் உன்னை மன்னிச்சு உன்னோட இந்த அணைப்பிற்காக எப்போவோ ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். நீயும் என்னை ஏற்றுக்கோ திவ்யா. சொல்லியபடி பூப்பந்தாய் தன் நெஞ்சில் படர்ந்தவளை அப்படியே தன்னோடு இறுக்கி நெஞ்சார அணைத்து கொண்டான் பாண்டியன். இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.